நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவனுக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவனுக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை துணத்தேனையா, உந்தனின் மாறாண்மை பரவேலையா. நீரின்றி வாழ்வே இல்லை துணத்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேலையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவனுக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவனுக்கே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரே நான் பார்த்திருக்கிறோம், நான் ஒருவரும் உம்மை போல இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறேன், நீர் ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. எங்களை தேற்றுகிற ஒரு நீராக இருக்கிறேன், எங்களை பலப்படுத்துகிற நீராக இருக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. இந்த கூட்டத்துக்காக தேவன் நடத்தும்படியாக மத்திய சர்வ ஜெபிக்க தகப்பனே, தகப்பனே, சர்வ வல்லவரே, சர்வ வியாபியே, நன்றியோடு ஆராதிக்கிறோம், துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் துதிக்கு பார்க்கிறவரே, நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளைக்கு கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, இந்த கர்த்தாவே ஆண்டவரே, இந்த புதன்கிழமை ஆராதனைக்கு தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சாயங்கால வேலை கர்த்தாவே ஆண்டவரே, சகோதரர் கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆண்டவரை துதிக்கும் ஆராதிக்கும் கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தாவே இந்த நேரத்தை கொடுத்தமைக்காக நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, எங்கே இருந்து முன்பு கூறி ஜெபிக்கிறார்கள் அங்கே இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே. கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, நாமத்திலிருந்து எதை கிட்டாலும் தருவேன் என்று சொன்ன தகப்பனே. அப்படியே கர்த்தாவே, நாமத்தின் கர்த்தாவே, நாங்கள் தேவனும் சமூகத்தில் கீழ்ப்படுத்த கர்த்தாவே துதிக்கும் ஆராதிக்கும்படியாக கர்த்தாவே இந்த வேலையில வந்திருக்கிற தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே, இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே நேரத்தோடு கர்த்தாவே ஆண்டவரே, வராமல் இருக்கிற சபைக்கு வராமல் இருக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு ஆத்துமாக்களின் கர்த்தாவே தடைகளை நீக்கி போட்டு கர்த்தாவே ஆண்டவருக்கு தேவ ஆவியானது கர்த்தாவே அவர்கள் ஆண்டவருக்கு சபைக்கு வரும்படியாக உண்டுபடியாக ஜெபிக்கிற தகப்பனே. அப்படியே கர்த்தாவே நீ செய்ய கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த பேச போற இந்த பேச போற கர்த்தாவே ஆண்டவர் வேத பாடங்களை கர்த்தாவே ஆண்டவரை எங்கள் இருதயத்தின் கர்த்தாவே நாங்கள் ஏற்றுக்கொண்டு தகப்பனே, அதன்படி கர்த்தாவே நாங்கள் வாழ கர்த்தாவே, அதன்படி நாங்கள் வழியில நடக்க தேவனின் கிருபையை அந்த வழிநடத்துமாறு ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, மட்டுமாய் காத்த எபினேசரே, இனியும் கர்த்தாவே வருகிற நாட்களிலும் கர்த்தாவே ஆண்டவரே உங்களுக்கு அதிகமாக கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய கர்த்த வசனத்தின் தேவனே அதிகமாய் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை பயந்து வாழ ஆண்டவரை உங்களுடைய கிருபைக்கு கர்த்தாவே இந்த கிருபை காலத்தில் தேவனே ஆண்டவரை கர்த்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தாவே ஆண்டவரை உண்மை அன்றி நாங்கள் கிட்டி சேர தேவனே கிருபையாத்து வழிநடத்துமாறு ஜெபிக்கிற தகப்பனே. அப்படியே கர்த்தாவே நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரும் உற்சாகமா இல்லையா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, உற்சாகமா இருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
துவக்கத்திலேயே சோர்வாயிட்டீங்க, உங்கள் வார்த்தையெல்லாம் கேட்குறீங்க. அல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 47வது பாடல், கரங்களை தட்டி உற்சாகமான பாடல் 47வது பாடல். தேனிலும் இனிமையான தேவன், தெவிட்டாத மதுரமான தேவன். அவங்க ஒரு பாட்டு அது 47. தேனிலும் இனிமையான தேவன், தெவிட்டாத மதுரமான தேவன். தேனிலும் இனிமையான தேவன், தெவிட்டாத மதுரமான தேவன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. 47. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரட்சிப்பின் அதிபதி என் தேவன், ரட்சணம் அளித்தவர் என் தேவன். ரட்சிப்பின் அதிபதி என் தேவன், ரட்சணம் அளித்தவர் என் தேவன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆத்துமாவின் நேசரின் தேவன், நேசரேசுவே அந்த தேவன். ஆத்துமாவின் நேசரின் தேவன், நேசரேசுவே அந்த தேவன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமான துருகம் என் தேவன், பலமான வார்த்தையே என் தேவன். 4. அவை பலமான துருகம் என் தேவன், பலமான வார்த்தையே என் தேவன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. முத்திரையை திறந்தவர் என் தேவன், முடிவு வரை காத்திடும் என் தேவன். முத்திரையை திறந்தவர் என் தேவன், முடிவு வரை காத்திடும் என் தேவன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இனிய அன்பின் இருப்பிடம் என் தேவன், இனிதான இயேசுவே என் தேவன். இனிய அன்பின் இருப்பிடம் என் தேவன், இனிதான இயேசுவே என் தேவன். அல்லேலூயா 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 மனுதுருகம் நிறைந்தவர் என் தேவன், மகத்தான வைத்தியர் என் தேவன். மனதுருகம் நிறைந்தவர் என் தேவன்,
வார்த்தைக்கான நேரமாக இருக்கிறது. வார்த்தை என்னோட பகிர்ந்து கொள்ளும்படியாக கூட மீட்பை கூட முன்பாக கிடைக்கும். பாஸ் பண்ணு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை, இந்த மாலை வேளையிலே புதன்கிழமை வேத பாட நாளாக இருக்கிறது. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நான் ஒரு சிறு காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, போன வாரம் நடந்த எல்லா கூட்டத்துக்காகவும் விசேஷித்த கூட்டத்துக்காகவும் தேவன் நம்மோடு கூட இருந்தார். உண்மையாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 1 15 வரை. சகோதரர் வாசிங்க, சகோதரிகள் யாராவது வாசிங்க. மைக் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. வேகமாக வாசிங்க. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கும் பிரசங்கிக்கும் அவிடமிட்டு போனார். சரி, வேற பைபிள். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அந்த தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிலியர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடராய் இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மென்மை உள்ளவனே என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்பே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்தானத்தை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே வாசித்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இங்கே பாருங்கள், நாம் ஒரு கிறிஸ்துவனாக இந்த செய்தியிலே வந்து இப்போது மனவாட்டியாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு இப்போது நாம் அடுத்த கட்ட ஸ்தானமாகிய மனைவியாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நான் பேசுறது புரியுதுங்களா? ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவர்களாக உள்ளே வந்து மனவாட்டி என்ற ஸ்தானத்தை அடைந்து இப்போது அவருடைய மனைவியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மைங்களா? உண்மையா தான் ஆமென் சொல்லுங்க. நீங்க கிறிஸ்தவனா?
அல்லது மணவாட்டியா அல்லது மனைவியா? இப்போ இந்த 3 கேரக்டர்ல நம்ம எங்க இருக்கிறோம்? கிறிஸ்தவர்களா, மணவாட்டியா, மனைவியா? மணவாட்டின்னு சொன்னா அப்ப எப்போ நம்ம மனைவியாக போறோம்? இணையாத வரைக்கும் மணவாட்டின்னு சொல்லலாம். இணைஞ்ச பிறகு ஒரு கணவனும் மனைவியும் இணைந்த பிறகு என்னவாகுவாங்க? கையை பிடிக்காத வரைக்கும் மணவாட்டி, கையை பிடிச்சிட்டா மனைவி. இன்று முதல் இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இப்ப கிறிஸ்து உனக்குள்ள வராத வரைக்கும் நீ மணவாட்டின்னு சொல்லலாம். கிறிஸ்துவை நீ பார்க்காத வரைக்கும், கிறிஸ்து உனக்கு சொந்தம் ஆகாத வரைக்கும் உன்னை நீ மணவாட்டி என்று சொல்லலாம். ஆனா எப்போ உனக்கு கிறிஸ்து உனக்குள்ள வந்துட்டாரோ, எப்போ உன்னுடைய மணவாளன் உனக்குள்ள வந்துட்டாரோ, எப்போ உன்னுடைய ஸ்தானம், உன்னுடைய பேச்சுகள், உன்னுடைய செயல்கள் கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாருன்றதை நீ எப்போ நீ உணர்றியோ, அப்பவே நீ மணவாட்டி என்று அழைக்கப்படாமல் மிஸ்ஸஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், நீ உன்னை மனைவி என்று அழைக்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம வருகிறோம். நான் பேசுறது புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கு நாம் மணவாட்டின் பரவாயில்ல, தப்பு கிடையாது, நாம் மணவாட்டின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா போக போக நீங்க இன்னும் அதிகமாக செய்தியை வாசிக்கும் போது, வெளிப்பாடு உள்ள இந்த செய்தியை வாசிக்கும் போது, நீங்கள் ஒரு மனைவி என்ற ஒரு ஸ்தானத்தை நீங்கள் அடைவீர்கள். அல்லேலூயா. நீங்க என்ன அடைவீங்க? நான் இப்போது அவரோட மணவாட்டி அல்ல, நான் இப்போது அவரோட மனைவி, நான் கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்தானத்துக்குள்ள நம்ம போவோம். சரிங்களா? இப்போ நம்ம வாசித்த வேதவசனத்தின்படி தீர்க்கதரிசி இந்த செய்தியில பேசுறாரு. இந்த செய்தியானது எதை பார்க்க போனீர்கள்? 1959 இந்த செய்தியை ஈவினிங் லைக் லிட்டில் ஃபிளாக், பாஸ்டர் டி ஆரோக்கியராஜ் பழைய பல்லாவரம், ஜெமின் பல்லாவரத்தில் சபையிலே இந்த செய்தி புக்கை போட்டிருக்கிறாங்க. கர்த்ததாமே அந்த மேய்ப்பர் ஆரோக்கியராஜையும் அவருடைய விசுவாசிகளையும், மேய்ப்பருடைய குடும்பத்தாரையும், மனைவி பிள்ளைகளையும், விசுவாச பிள்ளைகளையும் இதற்கு உறுதுணையாக இருந்து மொழிபெயர்ப்பு செய்து, பண தியாகம் செய்து, காணிக்கை கொடுத்து உதவிய அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்முடைய ஜெபத்தில் அவர்களை நினைவு கூறுகிறோம். உண்மையாகவே இப்படிப்பட்ட இந்த புத்தக ஊழியமானது குறைந்து கொண்டே வருகிறது. இதை நாம் ஊக்குவிக்கும் வகையிலே நம்மளால் முடிந்த காணிக்கையும் அல்லது அதிகமாக நம்முடைய ஜெபத்தை நாம் செலுத்த வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய சகோதரர்கள். பிரைஸ்லாம். தீர்க்கதரிசி இந்த செய்தியில 7வது பேரில் சொல்றாரு, அன்றியும் ஒரு நபர் ஏதோ ஒரு தவறை செய்த பின் அதை சரி செய்ய வாஞ்சிக்கும் போது அவனை மன்னிப்பதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ மனப்பான்மையாகும். ஒரு உண்மையான கிறிஸ்தவ மனப்பான்மையாகும். சகோதரன் கிரகாமே, இன்றைய சபை ஜனங்கள் அதைத்தான் பெரிதும் தவற விடுகின்றனர் என்று நான் நினைக்கிறேன். எந்த பழைய ஏற்பாடு காலம் முழுவதும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை போய் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்ற ஒரு கான்செப்டே இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட போயிட்டு பழைய ஏற்பாடு காலத்துல என்னை மன்னிச்சிருப்பா, அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலே கிடையாது. அவன் தவறு செஞ்சுட்டா உடனே அவன் போய் பலி செலுத்தணும். நான் பேசுறது புரியுதுங்களா? தப்பு பண்ணிட்டா உடனே போய் அவன் மன்னிப்பு கேட்கணும், தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது முதல் முறை இந்த மன்னிப்புன்ற ஒரு காரியத்தை பூமியிலே இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமிக்கு வந்து, தேவனே மனிதனாக பூமிக்கு வந்து, பாவம் பண்ணிட்டியா, போ தேவாலயத்துக்கு போ, பலி செலுத்து, போ அவருடைய போய் ஆசாரியங்கிட்ட போயிட்டு உன் பாவம் மன்னிப்பை போய் செலுத்து அப்படின்னு சொல்லுகிற காலத்துல முதல் முறையா ஒரு மனிதன் சபைக்கு வெளியே வந்து பாவிகளை நான் உன்னை மன்னிக்கிறேன், என்ன சொல்றாரு? நான் உன்னை மன்னிக்கிறேன். விபச்சார ஸ்திரியை சொல்றாரு. அங்க இருக்கிற திருடனை பார்த்து சொல்றாரு. யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அவங்களை பார்த்து உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து போ, உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன். இப்போ இந்த மன்னிப்புன்ற காரியத்தை சொல்லும் போது பாருங்கள், அது வரைக்கும் இந்த மன்னிப்புன்ற காரியத்தை யாருமே இது பிரபலமா பேசவில்லை. முதல் முறையா ஒருவர் வந்து நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லும் போது ஜனங்களுடைய அட்ராக்ஷன் எல்லாம் திரும்புது யார் பக்கமா?
இயேசு கிறிஸ்து பக்கமா திரும்புது. யாரா இவரு? ஃபர்ஸ்ட் டைமா வந்து நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பாவிகளை மன்னிக்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். மனுஷகுமாரனாகிய எனக்கு அதிகாரம் உண்டு. பாவியை மன்னிக்க, பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய எனக்கு அதிகாரம் உண்டு. இப்போ பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒருவர் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். பிரைஸ்லா. அதனால தான் அவர் சொல்றாரு, அதே இயேசுவானவர் இந்த நாளில் சொல்றாரு பாருங்க, இன்றைய சபை ஜனங்கள் அதைதான் பெரிதும் தவறு விடுகின்றன. எதை தவறு விடுதான்? அந்த ஒரு நபர் ஏதோ ஒரு தவறை செய்த பின் அதை சரி செய்ய வாஞ்சிக்கும் போது அவனை மன்னிப்பதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்துவ மனப்பான்மை. அவன் எப்படி சொல்றார், ஒரு தேவனுடைய மனிதனுக்கு தான் இது சிறிய தவறு பெரிய தவறுன்றது. ஆனா தேவனுக்கு தவறு தான். தேவனோட பார்வையில சிறிய தவறு அப்படிலாம் கிடையாது, எல்லாமே பெரிய தவறு தான். அவருக்கு சின்ன தவறு பெரிய தவறு எல்லாமே மேஜர் தான். சின்ன பொய், நான் சின்ன பொய் தான் பேசினேன், இல்லை அதுதான் பெரிய பொய். நான் சின்ன தவறு தான் செஞ்சேன், இல்லை அதுதான் பெரிய தவறு சொல்றாரு பாருங்க. அவனை மன்னிப்பது தான் ஒரு உண்மையான கிறிஸ்துவ மனப்பான்மையாகும். சகோதரன் கிரகாமே, இன்றைய சபை ஜனங்கள் அதைதான் பெரிதும் தவறு விடுகின்றன என்று நான் நினைக்கிறேன். அந்த மனுஷனை மீண்டும் தூக்கிவிட முயற்சிப்பதற்கு பதிலாக அவர்கள் இன்னும் கீழே தள்ளி கொண்டே செல்கிறார்கள். அவனை மன்னித்து, சரிப்பா வா சேர்ந்து ஓடலாம், வா நான் மன்னிச்சிட்டோம், வா பார்த்துக்கலாம், வா அவ்வளோதானே விட்டுரு, கர்த்தர் பார்த்துப்பார், வா நம்ம கம்யூனியன் செய்யலாம், நம்ம ராபோஜன் எடுக்கலாம், வா நம்ம சேர்ந்து ஓடலான்னு தூக்கிவிட மறந்துட்டாங்க. தள்ளி அவனை இன்னும் கீழே தள்ளி செல்கிறார்கள். புரிகிறதா? ஏனென்றால் கிறிஸ்துவும் நாம் கீழான நிலையில் இருந்த போது அவர் தாழ வந்து நம்மை தூக்கி எடுத்தாரே, ஆகையால் நாமும் அவ்விதமான ஆவியை உடையவர்களா இருக்க வேண்டும். என்ன சொல்றாரு? எப்போ உனக்குள்ள அந்த மன்னிக்கிற குணம் வரும்னா, இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தா அவருக்குள்ள அந்த மன்னிப்புன்ற ஒரு எண்ணம் வந்ததோ, அதே இயேசு கிறிஸ்துவ உனக்குள்ள வந்தா மாத்திரம்தான் உனக்குள்ள அந்த மன்னிப்புன்ற ஒரு கான்செப்ட் வரும். சார் இது கேட்கறது ரொம்ப எளிமையா தான் இருக்கும். ஆனா செய்தி என்னன்னா, இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வந்தா மாத்திரம்தான் இந்த மன்னிப்புன்ற சொல்றாரு கடைசியா. ஆகையால் நாமும் அவ்விதமான ஆவியை உடையவர்களா இருக்க வேண்டும். எவ்விதமான ஆவியை? இயேசு கிறிஸ்து பெற்றிருந்த அந்த ஆவியை நாம் பெற்றிருந்தால் மாத்திரம்தான் நமக்குள்ள அந்த மன்னிப்புன்ற ஒரு காரியமே இருக்கும். இந்த இயேசு கிறிஸ்துவன் ஏன் மனிதனாக பூமிக்கு வந்து ஒரு மனவாட்டி சரீரத்துல இதே தேவனுடைய ஆவி வரும்போது என்னென்னலாம் செய்யுன்றதுக்கு முன்ன அடையாளம் தான் மணவாளனுடைய சரீரம் இயேசு கிறிஸ்து. நான் சொல்றது புரியுதுங்களா? மணவாட்டியா 2000 வருஷத்துக்கு பிறகு வரும்போது என்னென்னலாம் அவர் செய்வாரோ அதை மணவாளன் வந்து அவர் ஒரு மாம்சத்தை எடுத்துக்கொண்டு கண்ணின் வயிற்றிலே மரியாள் வயிற்றிலே பிறந்து ஒரு மனிதனாக வாழ்ந்து அவர் தேவனுடைய ஆவியை முழுவதுமா பெற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கை இது முழுக்க மணவாட்டியை பிரதிபலிக்கிற, மணவாட்டிக்கு ஒரு முன்ன அடையாளமாக வாழ்கிற வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அதனாலதான் சொல்றாரு, என்னை விசுவாசிப்பவர்கள் நான் செய்கிற கிரிகளும் விசுவாசிப்பார்கள். என்ன விசுவாசிக்கணும்னா, நான் அவனுக்குள்ள இருக்கிறேன்றது விசுவாசிக்கணுமா? என்ன விசுவாசிக்கணும்? அவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னு. அவர் தானே செய்யறாரு இது எல்லாத்தையும், நம்ம எதுவுமே செய்யலடா. அவர் தான் முழுக்க இதை செய்யறது எல்லாம் இயேசு கிறிஸ்துன்ற ஒரு நிச்சயம் எப்போ ஒருத்தனுக்கு வருதோ. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் எதுவுமே ஏதாச்சும் எனக்கு தோணுதை நான் சுயமா செய்யல, என் பிதாவின் ஆவியானவரே எனக்குள்ளார இந்த எல்லாத்தையும் செய்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ ஒரு மனிதன் சொல்றானோ, இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன முதல் நபர் நம்ம சமகாலத்துல யாருன்னா நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரான்ஹாம். அவர் சொல்றாரு ஒரு செய்தியில, போய் என் சீஷருக்கு சொல்லுங்கள்ன்ற செய்தியில சொல்லும்போது பாருங்க 138 டேபிள்ல, நான் என்னுடைய இருதயத்தில் அவர் ஜீவிக்கிறார், அந்த விதமாகவே அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் அறிவேன். இங்கே அவர் என்னை ஒரு பாவியிலிருந்து ஒரு கிறிஸ்தவனாக மாற்றினார். அவர் என்னுடைய சுபாவத்தை மாற்றினார்.
என்னுடைய நடத்தைகளை மாற்றினார். தீர்க்கதரிசி, நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரானம் சொல்றாரு பாருங்கள், அவர் எப்படி உயிர்த்தெழுந்திருக்க முடியும், அவர் மரித்தோலிருந்து எழுந்தார் என்று உங்களால் எப்படி நிரூபிக்க முடியும் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உயிர்த்தெழுந்தார் பார்த்தீங்களா? இந்த உயிர்த்தெழுந்த பிறகு நம்முடைய தீர்க்கதரிசியின் சரீரத்தின் மூலமாக அவர் பிறக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்க வராரு? 2000 வருஷமா சபை காலங்களா வந்த பிறகு, கொஞ்சம் கொஞ்சமா இடைப்பட்ட பிறகு நம்முடைய தீர்க்கதரிசி சரீரத்துல பாருங்க, என்னுடைய இருதயத்தில் அவர் ஜீவிக்கிறார். 138வது பேரா 53வது வருஷத்துல போய் என் சீஷருக்கு சொல்லுங்கன்ற செய்தியில என்னுடைய இருதயத்தில் அவர் ஜீவிக்கிறார். தெரியஸ் என்ன சொல்றாரு? என்னுடைய ஜீவியத்தில் அவர் ஜீவிக்கிறார். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்போ 2000 வருஷம் 1900 வருஷம் கழிச்சு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எங்க ஜீவிக்கிறார் என்றால் வில்லியம் மரி பிரானம் என்கிற ஒரு நபரின் இருதயத்தில் அவர் ஜீவிக்கிறார்னு சொல்றாரு. நான் சொல்றது புரியுதாப்பா? ஜீவிக்கிறார். அந்த விதமாகவே அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் அறிவேன். இங்கே அவர் என்னை ஒரு பாவியிலிருந்து ஒரு கிறிஸ்தவனாக மாற்றினார். நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரானம் சொல்றாரு, அவர் என்னை ஒரு பாவியிலிருந்து ஒரு கிறிஸ்தவனாக மாற்றினார். அவர் என்னுடைய சுபாவத்தை மாற்றினார். நம்முடைய தீர்க்கதரிசி பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, முதலாவது கிறிஸ்துவை தன் இருதயத்தில் பெற்றுக்கொண்டார். அந்த நிச்சயம் அவருக்கு இருந்தது. ஒரு மனிதன் ஒரு இருதயத்துக்குள்ளாக எப்போது கிறிஸ்துவை பெற்றுக்கொள்கிறானோ அப்பவே அவனுக்குள்ள என்னென்ன மாறுதுன்னா பாருங்கள், முதலாவது ஒரு பாவியிலிருந்து ஒரு கிறிஸ்தவனாக மாற்றினார். அவர் செய்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரானம் இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்துக்குள்ள முதலாவது வைத்தார். எங்க வைத்தார்? தன் இருதயத்தில் அவர் வந்த பிறகு முதலாவது அவருக்குள்ள மாறின என்ன விஷயம்னா, அவர் இருதயத்துக்குள்ள வந்த உடனே அவர் உயிர்த்தெழுந்தாராம். கிறிஸ்து அவர் இருதயத்துக்குள்ள மாம்சத்துல வந்த பிறகு அவருக்குள்ளாக உயிர்த்தெழுந்தார். அப்போ அவர் வில்லியம் மரி பிரானம் என்கிற ஒரு நபரின் இருதயத்துக்குள்ள உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் அறிவேன். இங்கே அவர் என்னை ஒரு பாவியிலிருந்து கிறிஸ்தவனாக மாற்றினார். அது வரைக்குமாக நான் ஒரு பாவியா இருந்த என்னை ஒரு கிறிஸ்தவனாக மாற்றினார். வில்லியம் மரி பிரானம் என்கிற பாவியை ஒரு ஃபர்ஸ்ட் சைன் என்னை ஒரு கிறிஸ்தவனாக மாற்றினார் தீர்க்கதரிசி. பிரைஸ் தி லார்ட். அவர் பிறக்கும் போது கிறிஸ்தவன் இல்லை. அவர் எப்போது தன் இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அப்போதுதான் அவருக்குள்ளாக முதலாவது உயிர்த்தெழுந்தார். யாருக்குள்ளாக? தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரானம் இருதயத்தில் உயிர்த்தெழுந்த பின்பு இங்கே அவர் ஒரு பாவியிலிருந்து ஒரு கிறிஸ்தவனாக ஃபர்ஸ்ட் மாற்றினார். அவர் என்னுடைய சுபாவத்தை மாற்றினார், என்னுடைய நடத்தைகளை மாற்றினார், எனக்குள்ளாக இருந்த எல்லாவற்றையும் அவர் மாற்றினார். புரியுதாமா? என்னென்ன மாற்றினார் பாருங்க. ஏன்னா நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி வச்சே நம்ம பேசுறோம்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த மணவாட்டி, புறஜாதியாகிய மணவாட்டிக்கு பரிபூர்ணமா வெளிப்பட்டது யாருன்னா நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரானம் என்கிற ஒரு சரீரத்துல தான் அவர் பரிபூர்ணமா வெளிப்பட்டார். ஸோ அதனாலதான் இந்த செய்தி முழுக்க ஃபர்ஸ்ட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இயேசு கிறிஸ்துவை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுவோம். இன்றைக்கு நம்முடைய தீர்க்கதரிசி ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறோம். அது போக போக காலப்போக்கில் அவருக்கு பிறகு அது நமக்கு அது பொருந்தும். நான் என்னென்னலாம் தீர்க்கதரிசிக்கு ஃபிக்ஸ் பண்றோம் அதையெல்லாம் நீங்க உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணீங்க. அதை புரிதுங்களா? இயேசு கிறிஸ்துவே நமக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் தான் முதல்ல அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கினார் எல்லாத்தையும். அதே போலதான் நம்முடைய புறஜாதி காலத்து நமக்காக கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி அது எல்லாவற்றையும் நான் முதலாவது அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணி பேசணும். அதன் பிறகு நான் அவருக்கு ஃபிக்ஸ் பண்றது மாத்திரம் இல்லாம அவருக்கு சொல்லும் போது அதை நீங்களும் உங்களுக்கு எடுத்துங்க. சரிங்களா? ஏன்னா மணவாட்டியின் முதல் பலனே அவர் தான். இந்த மணவாட்டிகளுக்கு ஃபர்ஸ்ட் மணவாட்டி யாரு? முதலாவது மணவாட்டி யாரு? ஏன் இந்த மாதிரி? ஏன் ஒரு குழப்பம்? எதுக்கு ஆதாம் கிட்ட போறீங்க? சம்பந்தமே இல்லாம ஆதாம் கிட்ட போறீங்க. நம்ம சமகாலத்துல இந்த புறஜாதிகளுக்கு முதல் மணவாட்டி யாரு?
யாரு சொல்லுங்கம்மா. ஏன் இவ்வளோ யோசிச்சு ஏம்மா பிரணாம கிறிஸ்துன்னு சொன்னாலும் திட்டுறீங்க, மனவாட்டியும் சொன்னாலும் திட்டுறீங்க அப்படின்னா தான் சொல்றது. அப்போ நான் கிறிஸ்துன்னு தேவன்னு சொல்லி மனவாட்டின்னு தானே சொல்றேன். வில்லேபதி பிரணாம நம்ம மனவாட்டின்னு தானே சொல்றேன். அல்லேலூயா. அப்போ அந்த அந்த மனவாட்டியை நான் ஃபிக்ஸ் பண்ணி பேசும்போது நீங்களும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணீங்க. சரிங்களா? பாருங்க, எனக்குள்ளாக இருந்த எல்லாவற்றையும் அவர் மாற்றினார். அவர் என்னை ஒரு புதிய சிருஷ்டியாக ஆக்கினார். என்ன சொல்றாரு? என்னை அவர் ஒரு புதிய சிருஷ்டியாக ஆக்கினார். ஆகையினால் தனிப்பட்ட முறையில் அவர் மரித்தொழுந்து எழுந்தார் என்று நான் அறிவேன் என்றேன். அவர் மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். நானும் கூட விசுவாசிக்கிறேன். ஆனால் அவர் மரித்தார், ஆம், அதை காட்டிலும் அதிகமாக அவர் மரித்தொழுந்து எழுந்தார் என்றேன். இன்றைக்கு அவர் எங்களுடைய இருதயத்துக்குள் ஜீவிக்கிறார். அதனால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் பாட முடிகிறது. அதனால் தான் நாங்கள் அவரை கவனிக்க முடிகிறது. இங்கே அதிக நாட்களுக்கு முன்பல்ல, தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த ஜீவியத்தில் எனக்காக ஒரு மகத்தான அற்புதத்தை செய்தார். அவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் உங்களோடு தினமும் நடக்கிறார். அவர் ஒவ்வொரு விசுவாசியுடனும் நடக்கிறார். இதோ நான் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்கிறேன். என்ன வந்தாலும் அல்லது என்ன போனாலும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. இன்றைக்கு கிறிஸ்து இன்னமும் ஜீவிக்கிறார். மானிட இருதயத்தில் அரசாளுகிறார். என்ன சொல்றாரு? இன்றைக்கு பரலோகம் என்பது எங்க இருக்குது? கரெக்டா சொன்னாரு. அதான் நான் படிச்ச நீங்க கவனிக்கல. இன்றைக்கு கிறிஸ்து இன்னமும் ஜீவிக்கிறார், மானிட இருதயத்தில் அரசாளுகிறார். இப்ப யூதர்களுக்கு ராஜா அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க, நம்ம ராஜ்யத்தை திருப்பி தருவார், நம்மள ராஜாவா அரசாளுவார்னு. அவங்க மாம்ச பிரகாரமான ஒரு ராஜாவை எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா இன்றைக்கு மனவாட்டிக்கு சொல்றாரு பாருங்க, மானிட இருதயத்தில் அரசாளுவாராம். புரியுதுங்களா? புரிஞ்சாமன்னு சொல்லுங்கம்மா. இந்த ராஜா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு நம்மளை அரசாண்டு கொண்டு இருக்கிறார். எங்க அரசாடுறார்? அவருடைய ராஜ்யம் இப்ப எங்க இருக்குது என்றால் நம்முடைய இருதயத்துல தான் இருக்குது. அவருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யமே இருதயத்துல தான் இருக்குது. நீ ரொம்ப வானத்துல இருந்து வருவாரு, குதிப்பாரு, இறங்குவாரு, புஷ்ன்னு இறங்குவாரு. இன்னைக்கு அநேக இந்த காலத்துல இன்னைக்கு நடக்கிற சம்பவம் என்னன்னா, இந்த காலத்துல தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி எந்த காலத்திலும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. தேவன் இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் வருகையில் எதிர்பார்க்கிற இந்த புறஜாதியாகிய நாம் எதிர்பார்க்கிற விதமாக எந்த காலத்திலும் ஜனங்கள் எதிர்பார்க்கவே இல்லையா. நாம தான் ஒரு இந்த சினிமா படங்களை பார்த்து 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 பரலோகம்னா இப்படி இருக்கும், தேவனா புஷ்ஷுன்னு இறங்கி வருவாரு, ராப்சர்னா பிரசங்கம் பண்ணும்போது ட்ரெஸ் டக்குன்னு அவன் ஃபேண்ட் ஷர்ட் அவுந்துரும், திடீர்னு ஆவி எங்கேயோ போயிடும். இப்படி நம்மளே ஒரு கற்பனை உலகத்துல நம்மள இந்த சினிமா மோகத்துல தேவனையே நம்ம அதில் அடக்கி வைக்கணும்னு பார்க்குறோம். புரியுதுங்களா அம்மா? புரியுதாம்மா நான் பேசுறது? ஆனால் இந்த காலத்தில் நடக்கிற இந்த இரண்டாம் வருகை போல எந்த காலத்திலையும் நடக்கவே இல்லைங்க. ஜனங்க புரிஞ்சுக்கிற விதானமா எந்த காலத்திலேயாவது இன்னைக்கு எல்லாரும் எந்த டைமாவது நீங்க பார்த்து கேளுங்களேன், தேவன் எப்படிப்பா வரப்போறாருன்னு சொன்னா அவரு ஆரவாரத்தோட தூதர்களோட இறங்குவார் விதர், மேகத்துல இருந்து இறங்குவார் விதர், மனுஷனா இறங்குவார் விதர். சொல்றாங்களா இல்லையா? சரி, இந்த மாதிரி இறங்குறது வேதத்துல எங்கேயாவது நடந்திருக்குதா? வேதத்துல படிச்ச நபர்கள் நீங்க சொல்லுங்க, எங்கேயாவது மேலத்தாளத்தோட தூதர்களோட புஷ்ஷுன்னு ஒரு சரீரம் வந்து பொத்துன்னு போட்டு போனதை எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? அப்ப என்னைக்கு இதுக்கு முன்னாடி நடக்காத சம்பவம் எப்படி இன்னைக்கு மட்டும் நடக்கும்? சொல்லுமா, சொல்லுங்க ப்ளீஸ். வினோத் பிரதர், அப்ப புரியுதுங்களா? அப்போ இந்த சினிமா மோகத்துல பார்த்து பார்த்து இந்த 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 காரியங்கள் எல்லாமே நம்ம அப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. இந்த செய்தி நீங்க தயவு செஞ்சு எல்லாருக்கும் நான் இந்த புக்கு தரேன், போய் படிங்க. இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, எதை பார்க்கடா நீங்க போனீங்கன்னு கேட்கிறாரு. சீஷர்களை பார்த்து இவர் வந்து சிறைசாலை பிடிச்சிட்டாங்க. யார? நம்ம யோவாசான சிறைசாலை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே இவருக்கு ஒரு டவுட்டு. யாருக்கு? யோவாசானுக்கு ஒரு டவுட்டு, உண்மையாக ஒரு மேசியா தானா?
உண்மையிலே இவர் கிறிஸ்து தானா? நாம் ஏதாவது தவறாக இவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா? இவர் வேதத்தில் சொல்லப்பட்டபடி இவர் தானா அதுன்னு இவருக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, ஜெயிலில் பார்க்க போகிற ஸ்ரீசரன்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, நீங்கள் போயிட்டு அவரை வந்தவர் நீ தானா, போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி அனுப்பும்போது இப்போ இயேசுக்கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் வருது, யோவான் சானன்னு உங்களை இப்படி பார்க்க சொன்னார். அது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? கரெக்டாக சொன்னீங்க. இயேசு அவர்களை பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவீங்கள். மேசியா வந்திருக்காருன்றத உண்மையிலேயே ஒரு மேசியா தானா? மேசியா ஒன்று சைன் நான் ஒன்று எதிர்பார்த்தா இவர் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா யூதருக்கு ராஜா வருவாரு, பிரபுவாகிய மேசியா வருவாரு, ராஜ்யத்தை கொடுப்பாருன்னு பார்த்தா இவர் போய் என்னென்ன பண்ணுகிறாருன்னா, தரித்திரக்கு அந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்தின்படி அதை செஞ்சிட்டு இருக்காரு. இவனுடைய எண்ணத்தின்படி யோவான் சானுடைய கான்செப்டின் படி இயேசு கிறிஸ்து வரல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இங்க போயிட்டு இப்போ இயேசுவை போய் பாருன்னு சொல்லும்போது இயேசு கிட்ட வந்துட்டு இவர் சொல்றாரு, நான் பேசுறதையும் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதையும் நீங்க என்ன பார்க்குறீங்களோ அதை போய் சொல்லுங்க அப்படின்றார். அப்போ சொல்றாரு, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானி நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த அடையாளம் தான் மேசியாவோட அடையாளம். புரியுதா? இந்த அடையாளங்கள் தான் மேசியாவோட அடையாளம். வா உள்ள வாங்க. கேளுங்க. செட்டில் ஆயிட்டீங்களா? இந்த அடையாளங்கள் வரும்போது மேசியா இருக்கிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? என்னென்ன அடையாளம்? குருடர்கள் பார்க்கிறார்கள், எந்த காலத்தில் நடக்காத ஒன்று. சப்பானிகள் நடக்கிறார்கள், எந்த காலத்தில் நடக்காத ஒன்று. குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், எந்த காலத்திலும் நடக்காத ஒன்று. செவிடர் கேட்கிறார்கள், எந்த காலத்திலும் நடக்காத ஒன்று. மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், எந்த காலத்திலும் நடக்காத ஒன்று. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, எந்த காலத்திலும் நடக்காத ஒன்று. பிச்சைக்காரங்களுக்கு காஸ்பிள் சொல்ல மாட்டாங்க, ஏழைகளுக்கு காஸ்பிள் சொல்ல மாட்டாங்க. சபைக்கு போறவங்க எல்லாமே ரொம்ப லக்ஸரி வாழ்க்கை வாழ்றவதா போவாங்க தேவாலயத்துக்கு. இந்த காஸ்பிள்ன்ற விஷயம், இந்த காஸ்பிள் இதோ சீக்கிரமா வருகிறார் அப்படின்றத அவன் தரித்திரத்துக்கு போய் சொல்லவே மாட்டாங்க. இப்ப நான் பேசுறது புரியுதுங்களா? இதுதான் அடையாளம். அப்ப இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வந்தார்னா இது எல்லாத்தையும் அவர் செய்வாரு. அப்போ அதே இயேசுவானவர் இன்றைக்கு வந்தார்னா, நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாமுக்குள்ள அதே இயேசு கிறிஸ்து வந்தார்னா சேம் அதே போலதான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்படும். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அதனால தான் நாம் என்ன பண்றோம், இந்த சுவிசேஷத்தை எங்க கொண்டு போய் பிரசங்கம் பண்ணுகிறோம்? இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ற வழித்தை சொல்ல தெரு அதுதான் கரெக்டா, அதுல வரணும் நம்ம. அதனால தான் இந்த செய்தி என்ன பண்றோம், இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசிக்குள்ளாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து தான் குருடரை பார்வையடைய வைக்கிறாரு. இந்தியாவிலே பம்பாயிலே 1952 ஒரு குருடனுக்கு அவர் பார்வை கொடுத்தாரு. அந்த தீர்க்கதரிசி மூலமா இயேசு கிறிஸ்து அன்றைக்கு செய்த அதே இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தீர்க்கதரிசியின் சரீரத்துக்குள்ளாக அதே இயேசுவானவர் அவருக்குள்ளாக இருந்து குருடரை பார்வையடை செய்கிறாரு. அதே இயேசு கிறிஸ்துவானவர் வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற ஒரு சரீரத்துக்குள்ளாக இருந்து குருடரை பார்வையடைய செய்கிறார். வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற ஒரு சரீரத்துக்குள்ளாக இருந்து சப்பானிகளை நடக்க வைக்கிறாரா இல்லையாங்க? தீர்க்கதரிசி காலத்துல நடக்க வைக்கிறாரா இல்லைங்களா? பல கண்டெய்னரா அந்த அதான் சொல்லுவாங்க
வீல் சேரு, 2வது வீல் சேரு, இந்த அக்கல் தண்டு, அந்த இப்படி போறது எல்லாமே. இது வந்து பேஷண்ட்டை கூட்டின்னு வந்தாங்க தீர்க்கதரிசிகிட்ட, எல்லாமே கூட எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இது எல்லாம் எடுத்துட்டு போகும்போது பெரிய பெரிய கண்டெய்னர் தான் எடுத்துட்டு போச்சான். எம்டி வீல் சேருங்க, அந்த அந்த ஸ்டாண்டு இண்டு எல்லாத்தையும் கண்டெய்னர் வச்சு எடுத்துட்டு போனாங்களாம். குருடர் பார்வை அடைஞ்ச பிறகு ஸ்டிக்கு தேவையில்லை. சப்பானி நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த வாக்கி ஸ்டிக்கு தேவையில்லை, தூக்கி போட்டாரு. குஷ்டரோகிகள் சுத்தமானது பிறகு அந்த கை க்ளோஸ் எதுவுமே தேவையில்லை, தூக்கி போட்டாங்க. தீர்க்கதரிசி, நம்முடைய தீர்க்கதரிசி காலத்துல செவிடர் கேட்கிறார்கள். செவிடர் கேட்கறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த காதுல இருக்கிற மிஷின்லாம் தூக்கி போட்டாங்க. மரித்தோர் எழுந்திருந்தார்கள். நம்முடைய தீர்க்கதரிசி காலத்துல மரித்தோர், இந்த நாட்களில் மரித்தோர் உயிர்த்து எழுந்திருந்தார்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட்டுச்சு. இது எல்லாமே எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாது. இது அதனால தான் அந்த யோவான் ஸ்நானகன் அவன் வந்து குழப்பமுற்று போனான். ஏன்னா மேசியா வந்தா, யூதருக்கு ராஜாவா வந்தா, யூதருக்கு ராஜ்யத்தை கொடுக்கணுமே அப்படின்ற எண்ணத்துல இவன் போய் நீ போய் பார்த்துட்டு வான்னு அனுப்புறான். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து பாருப்பா, நான் தான் ஏசாயால சொல்லப்பட்ட 60ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட நபர் நான் தான்ப்பான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது எல்லாத்தையும் பண்ணும்போது பாருங்க, தீர்க்கதரிசி அப்படியா சொல்கிறார், எவ்விதமான தூதன் என்னிடத்தில் வந்தார் என்ற செய்தியில 198 அதன் பின்பு எனக்குள்ளாக ஏதோ காரியம் அங்கே சம்பவித்தது. நான் எந்த காரியத்துக்கு என் முதுகை திருப்பி காண்பித்தேனோ அந்த காரியத்துக்காகவே தேவன் என்னை இங்கே கொண்டு வந்தார் என்பதை உணர்ந்து கொண்டேன். கடந்து சென்ற நாட்கள் இருந்த அந்த பரிசேயரை போன்றே இது இருந்தது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அவர்கள் வேத வார்த்தைகளை எனக்கு தவறாக வியாக்கணித்திருந்தனர். எனவே அப்போதிலிருந்து நான் பரிசுத்த ஆவியானவர் கூறின வியாக்கியானத்தையே என்னுடைய சொந்த வியாக்கியானமாக எடுத்துக்கொண்டேன். எனவே நான் சொல்வேன் என்றேன். அப்போது அவர், நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். அந்த தூதன் மீண்டும் அந்த வெளிச்சத்துக்குள் அடியெடுத்து வைக்க மீண்டுமாக அது அவருடைய பாதத்தை போன்று சுற்றி 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 கொண்டே வந்து அந்த வெளிச்சத்துக்குள் சென்று அந்த கட்டிடத்தை விட்டு வெளியே சென்று விட்டது. நான் ஒரு புதிய நபராக வீட்டுக்குள் சென்றேன். சொல்றாரு பாருங்க, முதலாம் வரியிலே மேசியா பிறப்பதற்கு இவர்தான் மேசியா ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வழிகாட்டினது ஒரு தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். சரிங்களா? இந்த யோவான் ஸ்நானகன் வந்த நோக்கமே என்னன்னா, பாருங்கள், மேசியாவை அடையாளம் காட்டணும். மேசியாவை அடையாளம் காட்டணும். ஏன் மேசியாவை அடையாளம் காட்டணும்னா, எப்போதுமே தேவனை மனிதர்களுக்கு அடையாளம் காட்டுவதற்கு பூமியிலே தேவன் ஒரு மனிதனை வைத்திருக்கிறார். அவர்தான் யாரு? அவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். நோவா காலத்தில் தேவன் ஒரு அழிவை உண்டு பண்ணுவதற்கு ஒரு தெரிந்து கொண்ட ஒரு கதாபாத்திரம் யாரு? தீர்க்கதரிசி என்கிற நோவா. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு தேவன் இறங்கி வந்து செய்ய முடியாது. அதனால அவர் எடுத்துக்கொண்ட ஒரு பாண்டம் யாரு? மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசி. இப்படி எல்லா காலத்திலும் மனிதர்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் தீமையும். இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஒரு சின்ன விஷயம் கோவப்பட்டு பேசினா கூட அதை பெருசா எடுத்துக்கிறாங்க. ஆனா பழைய ஏற்பாடு காலத்துல தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரையோ அம்மோன் புத்திரனையோ மோவாபியரையோ கொண்டுட்டு வந்து தேவன்கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவார். லட்ச ஜனங்களை முறியடித்தான், சங்கரித்தானா, சூப்பர் 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 ஆண்டவர். உண்மையா இல்லையாப்பா? சந்தோஷப்படுவாரு. சூப்பர் சூப்பர், முறியடிச்சிட்டியா, சாவிச்சிட்டியா, சூப்பர். பழைய ஏற்பாடு காலத்துல கிருபா போயிட்டு, ஆண்டவரே நான் பெலிஸ்தரை ஒரு 1000 பேரை கொன்ன ஆண்டவரேன்னு சொன்னா, படுபாவி கொன்னுட்டியாடா கிருபா அப்படியா சொல்லுவாரு நினைக்கிறீங்க? என்ன சொல்லுவாரு? கிருபா சாவஸ்டியா, உண்மையா காட்பசிப்பான் கை கொடுப்பாரு. சந்தோஷப்படாரு, என் புத்திரனே நான் சூப்பர், ரொம்ப சந்தோஷம், நான் கூட இருக்கிறேன் போ. நீங்க பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்துல நோவாவோட 8 பேரை தவிர
பூமியே தண்ணியால மிதந்தது. வருத்தப்பட்டிருப்பாரா தேவனே? சொல் பேச்சு கேட்கல, சாப்பிட்டோம். புரியுதா இல்லைங்களா? மோசே காலத்துல 20 லட்சம் பேர் அழிச்சாரு. தேவனே கதவு அடித்தாராம். அப்ப எவ்வளவு கோபத்துல அடிச்சிருப்பாரு. நீ கம்முனு 120 வருஷமா நீ பிரசங்கம் பண்ண, ஒருத்தரும் செய்தியை கேட்கல, நீயாவது போ. ஆண்டவரே, அவன் இரக்கம் உள்ளவனா நோவா ரொம்ப இரக்கம் உள்ளவனா, கதவு திறந்துருவானா. தண்ணி 7 நாள் கழிச்சுதான் மழையா வருது. அப்ப அந்த 7 நாள் ரொம்ப விமர்சனம் பண்ணாங்களாம் கீழே இருக்கிறவங்களாம். ஆனா 7வது நாள் எவன் ஒருத்தன் அதிகமா பிரசங்கம் பண்ணானோ அவன் தலையில ஒரு சொட்டு ஒண்ணு விழுந்துதான். நோவான் மிதக்கும் போது நோவான்னு இரக்கம் உள்ள குணமா. ஆண்டவர் சொன்னாராம், உள்ள தாப்பால் போடாதன்னாராம். செய்யும் போதே உள்ள தாப்பால் போடாத, வெளியே தாப்பால் போடு. இப்போ அவன் செய்யும் போது என்ன வச்சிருப்பாங்க, வெளியே தாப்பால் போட சொல்றாரு. வெளியே அப்ப யார் தாப்பால் போடுவான்? தீர சொல்றாரு, சைட்ல தாப்பால் இல்லையா, மேல இருந்துதான் தாப்பால், மேல் மட்டம் இருந்துதான். இந்த நீர்மொழி கப்பெல்லாம் பாத்துக்கிறீங்களா? தாப்பால் கீழே இருக்குமா? தாப்பால் நீர்மொழி கப்பல் கேட்டுக்கோ. கிருபா, நீ ஏன் கேளு, உன் ஃப்ரெண்டை எப்படி பேசுறாரு. நீர்மொழி கப்பல் எங்க கிருபா இருக்கும்? தாப்பால் கதவு டாப்ல இருக்கும். கரெக்டாப்பா? அங்கதானே இருக்கும், டாப்ல தானே இருக்கும், சைட்ல இருக்கும்ன்றது கீழே இருக்குமா தாப்பால்? தாப்பால் எங்க இருக்குன்னு கேட்டேன். அப்ப புரியுதா? டாப்ல இருக்கும். அப்போ அந்த போல அப்படி கருணை உள்ள கொண்ட ஒரு நோவா, ஆனா தேவன் எரிச்சலும் உள்ளவர். ஆனா இதே புதிய ஏற்பாடு வந்த பிறகு, யாரையும் மூடனேன்னு சொல்லாதப்பா, குழந்தைங்களாம் என்கிட்ட கொடுங்கப்பா அப்படின்னாரு. ஆனா அதே பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு பாஸ்டரை மொட்டைன்னு கிண்டல் பண்ணாங்க. ஒரு பாஸ்டரை மொட்டை தலையான்னு கிண்டல் பண்ணாங்க. ஒரு குழந்தை கிண்டல் பண்ணிச்சு. பாரு, தேவன் என்ன பண்ணிருக்கணும், குழந்தைங்க தானே, அன்பான அரவணைச்சு, குழந்தைங்களா செல்லப்பட்டீங்களா அப்படிலாம் பேசாதீங்கப்பா, அவர் ஒரு பாஸ்டர்ப்பா, அவர் ஒரு தீர்க்கதரிசிப்பா, கிண்டல்லாம் பண்ணாதீங்கப்பாலாம் சொல்லலையா. காட்டுல இருந்து 2 கரடியை வர வச்சு அந்த கிரவுண்ட்ல விளையாடி இந்த குழந்தைங்க 42 பேரையும் சாவச்சு போட்டுச்சு கரடி. அது செஞ்சது யாரு? தேவனே. இப்படிப்பட்ட ஒரு தம்முடைய பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் வேணாலும் அவர் கொலை பண்ணுவார். சாவச்சு போடு, கழுத்தை வெட்டு, துண்டா வெட்டு, சந்தோஷம் தான் போடுவார். ஏன்? அவர் சொல்லிட்டு அது நீ கேட்கலன்னா செத்தா கூட கவலை இல்லை அவருக்கு. அவர் எச்சரிக்கை சத்தத்தை கேட்டுட்டு அது உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கேன், சந்தோஷப்படுவார். நோவா பேச்சு கேட்டு உள்ள வந்து அவன் குடும்பத்தை பாதுகாத்தார். மோசையுடைய பேச்சை கேட்டு கானதேசத்துக்குள்ள வந்த அந்த ஜனங்களை அவர் பாதுகாத்தார். உங்க புரியுதுங்களா இல்லையா? அதே போல எலியாவின் பேச்சை கேட்ட அந்த சாரிபார் சகோதரியுடைய குடும்பத்தை அவர் பாதுகாத்தார். அப்போ தம்முடைய தீர்க்கதரிசிகளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, தீர்க்கதரிசி சத்தத்தை யாரெல்லாம் கேட்டு அது செஞ்சது தீர்க்கதரிசி இல்ல, அது செஞ்சது அந்த நாளுக்குரிய தேவன் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு, அவங்களுக்கு மட்டும்தான் கிருபை. மற்றவங்களாம் நீ ப்ராஃபிட்டை ஏத்துக்கலையா, ப்ராஃபிட்டை ஏத்துக்கிறது ப்ராஃபிட்டுக்குள்ள இருக்கிற தேவனை ஏத்துவதற்கு சமானம். நீ எப்போ தேவனை ஏத்துக்கிறதுக்கு முதல் அறிகுறி என்ன தெரியுமா? அந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி நீ முழு இருதயத்தோட இது தேவன் தாண்டா, என்ன சொல்லணும், இது தேவன் தாண்டா. சீரியஸ் அறிமுக செய்தியில சொல்றாரு, ஆமோஸ் பேர் கூட படிச்சாரு, தீர்க்கதரிசிகளின் தேவனானவர். தீர்க்கதரிசிகள் அந்தந்த நாட்களில் தேவனாய் இருந்தார்களாம். ஏன்னா வார்த்தை அவருக்குள்ளதான் வந்தது. தேவனுடைய தேவனாய் இருக்கிற வார்த்தை அவருக்குள்ள வந்ததனால் அவர்கள் தேவர்கள் என்று பெயர் சூட்டப்பட்டது. அப்போ ஒவ்வொரு காலத்திலையும் பாருங்கள், அதனால்தான் நீ தேவனை தீர்க்கதரிசியை ஒரு மனிதன் எப்போ அடையாளம் கண்டு கொள்றானோ அவன் சந்தோஷமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், நான் தேவனை பார்த்துட்டேன்டா. அதனாலதான் சொல்றேன், இந்த 2ஆம் வருகையில எதிர்பார்க்கிற விதானமா, ஜனங்கள் எதிர்பார்க்கிற விதானமா எதிர்பார்க்கிறதே மகா மட்டமான தவறு. இன்றைக்கு ஜனங்கள் இயேசு கிறிஸ்து புஷ்னு வருவாரு, தூதர்களோட வருவாரு, டமால் டிமைல் மேல சத்தத்தோட வருவார்னு எதிர்பார்க்கறதே அது ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல். எந்த காலத்திலும் இப்படி நடக்கவே கிடையாது. எப்படி இந்த காலத்துல மட்டும் இது நடக்குது? இப்படிதான் யூதருக்கு ராஜா இப்படி பிறப்பாரு சொல்லும் போது, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் ஒருத்தர் பூமியில பிறக்க வச்சாரு. பிறக்க வச்சு நான் இந்த பூமியிலே வந்து நானே என்ன நான் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது,
என்ன நானே வந்திருக்கிறேன் பாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நோவா காலத்துல அதை நான் செய்யல, மோச காலத்துல அதை நான் செய்யல, எலியா காலத்துல அதை நான் செய்யல, எசேக்கியேல் காலத்துல அதை நான் செய்யல, தானியேல் காலத்துல அதை நான் செய்யல, யோனா காலத்துல அதை நான் செய்யல. அப்ப இந்த காலத்துலயும் நானே இறங்கி வந்து நான் தான் தேவன் சொல்ல முடியாது. என்னை கடவுள் நான் தான், கடவுள் எங்க இருக்கிறான்னு சொல்றதுக்கு ஒரு சரீரம் தேவை. அதுக்கு யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு நபரை, ஒரு தீர்க்கதரிசி தேவன் இந்த பூமியிலே வைத்தார். இப்ப இந்த யோவான் ஸ்நானகன் பாருங்க, உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். இந்த யோவான் ஸ்நானகனோட வேலை என்னன்னா, தேவன் இங்க இருக்கிறார்ன்றது அடையாளத்தை காட்டுறதுக்கு தான் தேவன் அங்க வச்சார். அவனை யோவான் ஸ்நானகன் எதுக்கு வச்சாரு? பூமியில வரப்போற தேவனை, வரப்போறாருப்பா, இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும், ஜாக்கிரதையா. இப்போ சிஎம் வரப்போறான்னு வச்சுங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க, சேட்பேட்டில் போயிட்டு இந்த மயிலாட்டம் ஒயிலாட்டம்லாம் போயிட்டு சைக்கிள் நின்று ஆடி நிற்பாங்க. அவர் சும்மா ஒரு 2 செகண்ட் தான் போவார். அதை போகிறதுக்கே ஜனங்கள் எல்லாம் ரெடி பண்ண, அவர் வீட்டிலே கிளம்பி இருப்பார், வீட்டில் தான் இருப்பார் மோடி ஐயா, ஸ்டாலின் ஐயா. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டு வேஷம்லாம் போட்டுக்கின்னு ரெடியாக இருப்பாங்க. புரிஞ்சுங்க. இப்போ இவங்க ரெடியா இருந்தாங்கன்னா, இப்போ இவர் கடைசி வரைக்கும் வரலன்னா அதுக்கு என்ன பிரயோஜனம்? ஸ்டாலின் ஐயா இந்த கலை நிகழ்ச்சி கடைசி வரைக்கும் இந்த ரோட்ல நின்னுக்கிறாங்க, ஸ்டாலின் ஐயா வரல, அடுத்த வருஷம் வரப்போறாருன்னா இன்னைக்கு போய் நின்றுப்பாங்களா? ஏதாவது சொல்லுங்க. எப்ப இவங்க போய் நிற்பாங்க? அப்போ இந்த கலை நிகழ்ச்சி பண்றவங்க கொடியை பூச்சிக்கிட்டு ஒரு பொக்கையெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஸ்டாலின் ஐயா வரப்போறாரு எப்போ போய் நிற்பாங்க? ஒரு 1 hour, ஒரு 2 hour, கரெக்டுங்களா? ஒரு 1/2 hour அந்த டைம். அப்போ இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வரப்போறாருன்னு சொல்றதுக்கு ஏன் யோவான் ஸ்நானகன்? இது பரிசேயர்ல சொல்லியிருந்தாங்களே, சபை ஸ்தாபனங்களே சொல்லியிருந்ததுல, வரப்போறாரு வரப்போறாரு, யோசேப்பு மரியாளும் வரப்போறாருன்னு தான் நினைச்சிருந்தாங்க. ஆனா முதல் முறையா அவர் இருக்கிறார்னு சொன்னது யோவான் ஸ்நானகன். அப்போ ஒரு தீர்க்கதரிசி தேவன் ஏன் பூமிக்கு வைக்கிறார்னா, வரப்போறார்னு சொல்றதுக்காக தேவன் தீர்க்கதரிசி வைக்கல, இங்க இருக்கிறார்னு காட்டுறதுக்கு தான் தேவன் தீர்க்கதரிசி வச்சிருக்காரு. தேவன் இருக்கிறாரு, அழிவு கொடுத்துட்டாருன்னு ஒருத்தர், அழிவு வரப்போகுதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு 100 வருஷமா சொன்னாரு. எவனை கேட்கல? நோவா காலத்துல அவர் அழிச்சாரு, மழையை வர வச்சாரு. அப்போ மழையை வர வச்ச பிறகுதான் நோவா காலம் சொல்றாரு. இப்ப புரியுதா? என்கிட்ட ஒருத்தர் பேசுறாருன்னு சொன்ன என்ன பைத்தியக்காரன்னு சொன்னீங்களே, என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு மழை வரப்போது சொல்லும்போது என்ன முட்டாள்னு சொன்னீங்களே, என்கிட்ட ஒருத்தர் சொல்லி பேழை கட்ட சொல்லி இப்படிலாம் கட்டு, படிப்பறிவில்லாதவர் நோவா படிப்பறிவில்லாதவர். அவர் சொல்ற, நீங்க செய்தி ஆதியாகமம்னா நீங்க 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் எடுத்து வாட்சி பாருங்க. அதுல எப்படி கட்டணும்னு பிளான் சொல்லுவார். இதை செய், இப்படி கட்டு, இது முழவை, அந்த முழவை, இத்தனை அடுக்கு வை, இது அடுக்கு வை. ஏன்னா இவருக்கு தெரியாது. அப்போ ஒரு எச்சரிப்பு, ஒரு மழை வந்த பிறகுதான், ஓ அவர் இங்க இருக்கிறார், நோவா கிட்ட இருக்கிறாரு, மழை வந்துச்சு. மோசே கிட்ட இருக்கிறாரு, அற்புதம் நடந்தது. மோசே கிட்ட தேவன் இருக்கிறாரு, வருவார்னு மோசே சொல்லல. புரியுதுங்களா? ஆபிரகாம் கிட்ட இருந்தாருன்றதுக்கு அடையாளம் மற்றவங்களுக்கு இல்ல, அவனுக்கு மாத்திரம் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா மோசேக்கு இருந்தாருன்றது மோசேக்கு மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு. சரிங்களா? ஆனா ஆபிரகாமுக்கு தேவன் இருந்தாருன்றது அவனுக்கும் மனைவி மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஏழையும் ஆபிரகாம் கூடத்துல வந்தாருன்றது ஆபிரகாம் வீட்டாருக்கு மட்டுமோ ஆபிரகாம் குடும்பத்தாருக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. சரியா? ஆனா மோசே கிட்ட தேவன் வந்தாருன்றது 20 லட்சம் பேருக்கும் தெரிஞ்சுதா இல்ல சொல்றா? தெரிஞ்சுதானே? அப்ப தேவன் வரப்போறார்னு சொல்றதுக்கு சபைகளே போதுமே, தீர்க்கதரிசிகள் எதுக்கு? நான் சொல்றது பேசுறது புரியுதுங்களா? தீர்க்கதரிசிகள் எதுக்கு? அப்போ தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானனுடைய வேலை என்னன்னா, இதோ அவரோட வேலை எதுக்காக தேவன் அவர் இந்த மனிதனா பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏன் ஒரு ப்ராஃபட்டை வச்சார்னா, நீ தான் என்ன அடையாளம் காட்டணும். ஏன்னா என்னை கழுவுறதுக்கு உண்டான சரியான ஆசாரி நீ தான். நான் ஒரு ஆட்டுக்குட்டியா வந்திருக்கிறேன், நான் ஒரு ஆடு என்ற கேரக்டர்ல ஒரு கதாபாத்திரத்துல வரப்போறேன். எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நபர் நீதான் பூமியில.
இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டுவதற்கு வார்த்தை எப்போதுமே தீர்க்கதரிசிகிட்ட தான் வரும். வார்த்தை என்கிற இயேசு கிறிஸ்து முதலாவது யார்கிட்ட தான் போனோம்? தீர்க்கதரிசி என்கிற யோவான் கிட்ட தான் போனோம். அவர்கிட்ட இருந்து போன பிறகுதான் ஊருக்கு போகணும். இயேசு கிறிஸ்து வந்து டம்மா அடிக்க மாட்டார். நான் வந்துட்டேன் பாரு சொல்ல மாட்டார். யார் தான் சொல்லணும்? தீர்க்கதரிசி யோவான் தான் சொல்லணும். அவர் வந்துட்டாரு பாரு இவர் சொல்லணும். சரிங்களா? அல்லேலூயா. இப்போ அதே தான் தீர்க்கதரிசி சொல்றாரு. எவ்விதமான தூது இடத்துல வந்தார் 240வது பேரால. அதை தீர்த்து வைத்தது எல்லாமே அவ்வளவுதான். எனக்குள்ளாக ஏதோ காரியம் உடல் முழுவதுமாக போய்க் கொண்டிருக்கிறதாக உணர்ந்தேன் என்பதை உங்களுக்கு கூறுகிறேன். நானே அதை குறித்து ஒருபோதும் நினைத்ததே இல்லை. பாருங்கள், எனவே அப்போது நான் என்னே அவனால் பதிலளிக்க முடியாதே, அது அவனை பிணைக்கிறதே என்று எண்ணிக்கொண்டேன். நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் அதே போலதான் இந்த பூமியில 2ஆம் வருகையில் அவர் வருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தூதர்களோடு வருவேன்னு சொன்னாரு. எக்காலங்கள் முழுவதும் பூமியில இறங்கி வருவேன்னு சொன்னாரு. உண்மையாகவே எக்காலங்களும் தூதர்களும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது வானம் திறந்து ஒரு சத்தம் வந்து பரிசுத்தாவி புறாவை போல இறங்கினதை தீர்க்கதரிசியாக யோவான் மட்டும் தான் பார்த்தாரு, தவிர வேற யாரும் பார்க்கல. நம்முடைய தீர்க்கதரிசியும் அதே போலத்தான் ஒரு மனிதனாக பூமிக்கு பிறந்து 2000 வருடத்துக்கு பிறகு அவர் இங்கே வரப்போகிறார் அல்லது இங்கே இருக்கிறார் என்று சொல்வதற்கு அன்றைக்கு எப்படி ஒரு யோவான் சானனை தேவன் தெரிந்து கொண்டாரோ, இன்றைக்கும் அதே போல ஒரு தீர்க்கதரிசியாகிய வில்லியம் மரி பிரணாமை அவர் தெரிந்து கொண்டார். புரியுதுங்களா? அவர் தெரிந்து கொண்ட பிறகு ஒவ்வொரு கட்டமாக எப்படி யோவான் சானகன் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டும் போது வருகிறவர் மேசியா இவர்தான், இதோ உலகத்தின் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அடையாளம் காட்டும் போது யோவான் சானகன் தெளிவாகிறாரு. இயேசு கிறிஸ்துவ ஞானஸ்தானம் கொடுத்துட்டு பாதரட்சியை தொடுவது கூட நான் பாத்திரம் இல்லைன்னு சொன்ன யோவான் சானகன், பாருங்கள், இந்த தீர்க்கதரிசியோட ஊழியம் என்னவென்றால் தேவனை அடையாளம் காண்பித்த பிறகு தேவனுடைய வேலை, அந்த தீர்க்கதரிசியோட வேலை என்னன்னா அந்த உடன்படிக்கை தூதனானவரை இவன் அறிமுகப்படுத்தணும். அந்த இயேசு கிறிஸ்துவை மேசியாவை அறிமுகப்படுத்தி ஞானஸ்தானம் கொடுக்கிற வரைக்கும் தான் உன்னோட வேலை. அதன் பிறகு உன் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நீ கிளம்பிடணும். தேவன் அதே போலதான் உன் ஜீவியத்தை இந்த பூமியில் எதுக்காக வைத்திருக்கிறார் என்றால் அவருக்காக நீ பயன்படுறது வரைக்கும் தான் உன் ஜீவியத்தை தேவன் பாதுகாப்பார். உன் ஆவியை கொண்டு உன்னை கொண்டு அவருக்கு என்ன வேலை செய்யணுமோ அது வரைக்கும் தான் உன்னை யூஸ் பண்ணுவார். அந்த வேலையை உனக்குள்ள இருந்து செஞ்சு முடிச்சிட்டான்னு வச்சுக்கேன், அப்பதான் நீ அதுக்கப்புறம் நீ செத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, இல்ல உயிரோட இந்த ரேப்சர்ல வந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு, அதுக்குண்டான பலன் கண்டிப்பா இருக்குது. புரியுதா வர? ஐயோ, ஏன் நான் நல்லா ஊழியம் பண்ணினேன், இப்பயே இப்படி ஆயிட்டேன், நான் அப்படி பண்ணனே இப்பயே அப்படி ஆயிட்டேன். ஒருவேளை யோவான் சானகன் சொல்லியிருந்தா, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், மேசியாவே ஞானஸ்தானம் கொடுத்தேன், உண்மையா ஒரு மேசியா வந்தா நான் காவலில் என்னை வந்து காப்பாற்ற வேண்டியதானே, நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் அவருக்கு, நான் தானே அவருக்கு அறிமுகப்படுத்தினேன். இப்ப இவ்வளவு பண்றாரு, இவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, என்ன வந்து காப்பாற்ற வேண்டியதானே அவரு. என்னையும் சிறைசாலை வைக்கிறதுக்கு அனுமதிச்சாரு. பேதுரு சிறைசாலை இருந்து வெளியே கொண்டு வந்தாரு, பவுலை வெளியே கொண்டு வந்தாரு சிறைசாலையில இருந்து. யோவான் சானனை இயேசு கிறிஸ்து வெளியே கொண்டு வரல. ஆமோஸ் கேக்குறீங்களா? சீஷர்களே, அதே சீஷர்கள் பேதுரு சிறைசாலையில் இருக்கும் போது அந்த சிறைசாலையை இது பண்ணிட்டு சங்கிலியை அறுத்துட்டு வெளியே வந்தாரு பேதுரு. பவுலும் அதே போல சிறைசாலையிலிருந்து வெளியே வந்தாரு. ஏன் யோவான் சானன் சிறைசாலையிலிருந்து தேவன் வெளியே எடுக்க முடியல? தன்னுடைய டிரெஸ் கொடுத்த லாசருடைய செத்த லாசரு உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அறிமுக பூமியிலே மேசியான அறிமுகப்படுத்தின யோவான் சானனுக்கு தலையை வெட்டும் போது ஏன் அந்த தலையை ஒட்ட வச்சு காப்பாற்ற முடியல இயேசு கிறிஸ்துவால? கேள்வி புரியுதா? புரியுதுங்களா? அப்போ உன் பார்வையிலே எந்த ஒரு விஷயத்தையும் நீ பண்றது எதையுமே உன்னுடைய இதுல தாட்ல பார்க்காது. அதான் இயேசு சொல்றாரு, நான் 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 எதுவுமே சுயமாய் செய்யாமல்
பிதாவானவர் காண்பிப்பதே அல்லாமல் நான் குமாரன் எதுவும் தாமாய் செய்ய மாட்டார். உன்னுடைய வாழ்க்கையிலும் அதே போலதான். ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அது சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கோ. இதுதான் வேதத்துல சொல்லுது. ரோமர்ல 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குமா. யோவாசானனுக்கு தலையை வெட்டுறது அவனுக்கு நன்மை தான் அது. ஏன்னா 2 தீர்க்கதரிசிகளும் ஒரே நேரத்துல காட்சியில் இருக்கக்கூடாது. 2 தீர்க்கதரிசிகள் 2 கத்தி ஒரே உரையில இருக்கவே முடியாது. அதனால்தான் நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரிய பிரணாம் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு கர்த்தருடைய தூதனா இயேசு கிறிஸ்து வெளிப்படுறார். கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சரீரத்துக்குள்ள வருகிறார். கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது சொல்றாரு பாருங்க, 57வது வருஷத்துல கொரிந்தியர் திருத்தலை கொண்ட புத்தகம் செய்தியில சொல்றாரு 34வது பேரால, அப்போது நான் திரு ஐஸ்லர் அவர்களே, அவர் எனக்கு ஜீவனை பார்க்கிலும் மேலானவராக கருதப்படுகிறார் என்றேன். மேலும் நான் எனக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளது. திரேசு என்ன சொல்றாரு? எனக்குள்ளாக ஏதோ ஒன்று எனக்குள்ளாக சம்பவித்துள்ளது. நம்முடைய யோவான்சானுக்கும் வில்லியம் மரிய பிரணாமுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் தெரியுமா? முதலாம் அறிக்கையிலே ஒரு தீர்க்கதரிசி யோவான்சானகன், ஒரு மேசியா மனுஷகுமாரன், தேவன் இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருக்கிறாரு. தீர்க்கதரிசி யோவான்சானகன் சரீரத்தில் இருக்கிறாரு. எலியாவின் ஆவி யோவான்சானன் கிட்ட இருக்குது. கிறிஸ்துவின் ஆவி இயேசு கிறிஸ்து என்ற மேஜர் ப்ராஃபட் கிட்ட இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? 2 தீர்க்கதரிசிகள் 2 சரீரம். எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலான தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து சொல்றார் யோவான்சானகன். சரிங்களா? ஆனால் இவர்களை காட்டிலும் மேலான தீர்க்கதரிசி, மேஜர் ப்ராஃபட், மகா தீர்க்கதரிசி யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானார். இப்போ இந்த 2 தீர்க்கதரிசிகளும் ஒரே நேரத்துல ஊழியம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசியோட வேலை என்னன்னு சொன்ன ஆரம்பத்துல சொல்லுப்பா. ஒரு தீர்க்கதரிசியோட வேலை என்ன பூமியில? கரெக்டா சொன்னாங்க சிஸ்டர், காட் பிளஸ் சிஸ்டர். தேவனை அடையாளம் காமிச்ச பிறகு அதுக்கு தான் தேவன் தீர்க்கதரிசிகளை பூமியில வச்சாரு. தீர்க்கதரிசிகள் ஊழியம் பண்ணிக்கிட்டே போறது தேவனோட நோக்கம் கிடையாது. ஒரு ப்ராஃபிட்ட தேவன் எதுக்கு பூமியில வச்சார்னா அந்த நாளுக்குரிய தேவனை தன் ஜீவியத்திலிருந்து, தன்னுடைய சரீரத்திலிருந்து வெளிப்படுத்தணும். தீர்க்கதரிசி என்ற சரீரத்திலிருந்து தேவன் தேவத்துவத்தை வெளிப்படுத்தணும். அப்போ இந்த 2 தீர்க்கதரிசிகளுமே இயேசு கிறிஸ்து சரீரத்துல வந்திருக்கிறார். இந்த சரீரத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை இந்த சரீரத்துல இருந்த யோவான், எலியாவின் ஆவி இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு. இப்ப 2 சரீரமும் தேவையா? அப்போ ஒரு சரீரத்தை எடுத்துடணும். ஒரு சரீரம் மாத்திரம் தான் இருக்கணும். அதுவும் தீர்க்கதரிசி தான், மேஜர் தீர்க்கதரிசி. இந்த உலகத்தில் உள்ள எல்லா தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலான தீர்க்கதரிசி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அப்போ 2 சரீரம், 2 தீர்க்கதரிசி, எலியாவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி. சரிங்களா? இது முதலாம் அறிக்கை. இப்ப 2ஆம் அறிக்கையிலே அதே போலதான் அவர் பூமிக்கு வரும்போது திரும்பவும் அவர் எப்படிதான் வருவார்? ஸ்டார்டிங் எப்படிதான் வருவாரு? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தீர்க்கதரிசி சொல்லுப்பா. என்னப்பா சொல்ல? ஃபர்ஸ்ட் பூமியில எப்படிதான் வருவார்? வெளிப்படுவாரு. தீர்க்கதரிசி தான் வெளிப்படுவாரு. அப்போ முதலாம் வருகையிலே வந்திருக்கிற எலியாவோட வேலை, எலியாவின் ஆவி என்னன்னா, அங்கே தேவனே மறந்திருந்த காலகட்டத்துல சரியான தேவன் பக்கமா வழிநடத்துற வேலையை தான் எப்பவுமே எலியாவின் ஆவி செய்யும். தேவனே மறந்துட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தையே மறந்துட்டாங்க. அப்போ அவர்களுடைய இருதயத்தை இந்த பிள்ளைகளாகிய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும். பழைய ஏற்பாடு பிதாக்களாகிய அவர்களை யூதர்களாகிய இந்த பிள்ளைகளுக்கு திருப்புற ஊழியத்தை யோவான்சானன் செஞ்சார். இதெல்லாம் புரிஞ்சுக்கப்பா. சரியா? இப்போ திருப்புன உடனே யோவான்சானன் கிட்ட வந்தாங்க. வந்துட்டு அவர் இதோன்னு காமிச்ச பிறகு இவரோட வேலை முடிஞ்சிச்சு. இவர் போயிட்டாரு. தேவன் அதுக்கப்புறம் அவரை கொண்டு என்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்ச பிறகு தேவனுடைய சித்தம் இப்போ அவனை காய்ச்சலேருந்து தூக்கணும். யார? யோவான்சானன் காய்ச்சலேருந்து தூக்கணும். ஏன்னா இவன் இருந்தான்னு வச்சுக்கேன், நம்ம ஊழியம் பண்ண முடியாது. உன்னுடைய வேலை நான் இயேசு கிறிஸ்து அடையாளம் காமிச்சிட்டியா, அதோட என்ன பண்ணினோம், வேலை முடிஞ்சுது, நீ கிளம்பு. இது திரும்ப அனாந்தத்துக்கு போக முடியாது. இப்போ க்ளோஸ். இப்போ புரியுதா பிரதர்? இப்போ அவனா தன்னுடைய ஒரு ராஜாவுடைய சகோதரனுடைய மனைவியை வச்சுக்கணான்னு சொல்லிட்டு
இவர் போய் கண்டிச்சதுனால அவன் கோவப்பட்டு தலையை வச்சு சீவிட்டான், செத்து போயிட்டான். ஆனால் தேவனோட பார்வையில் சரியான வேலை, தேவனோட சமூகத்துக்கு போயிட்டான். சேம் அதே போல தான் நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் அவர் இந்த 1909 பிறக்கும் போது அவருடைய ஜீவியத்தில், அவருடைய சரீரத்திலே கொஞ்சம் கொஞ்சமா இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உள்ள வரார். சரிங்களா? எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்து 30 வயசுல தான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாரோ, அதே போலதான் நம்முடைய தீர்க்கதரிசி பிறந்து கிபி 1933 வருஷத்துல அவர் 17ஆம் நபருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. எப்படிக்கு யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்ததோ, அதே போல நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாமுக்கு ஞானஸ்தானம் 17ஆவது நபருக்கு இவர் ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது வானத்திலும் சத்தம் வருது. யோவான் ஸ்தானம் 1ஆம் வருகைக்கு முன்னோடியா இருந்தது போல உன்னுடைய செய்தி 2ஆம் வருகையை அறிவிக்கும். புரியுதுங்களா? இப்ப நம்முடைய தீர்க்கதரிசி பிறந்ததுல இருந்து ஒரு தூதன் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறார். யார? நம்முடைய தீர்க்கதரிசிய ஒரு தூதன் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறார். அதே செய்தியில 57 சொல்றாரு பாருங்க. ஆ 46வது பேரால, நெருக்கடியான நிலைமைகள் எழும்பும் போது அது உங்களுடைய நங்கூரமாய் உள்ளது. அப்போது நீங்கள் நான் அதை செய்வேனா என்று வியப்படைய வேண்டியதில்லை. ஓ இல்லை, அது நான் அதை செய்வேனா என்பதல்ல, அது ஏற்கனவே எனக்குள்ளாக செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து தாமே எனக்குள்ளாக இருந்து அதை செய்திருக்கிறார். நான் அவருடைய நங்கூரத்தில் மட்டுமே அப்படி நம்பிக்கை கொண்டுள்ளேன். என்ன ஒரு அற்புதமான காரியம்! அவர் பிறக்கும் போதே ஒரு தீர்க்கதரிசியா பிறந்ததுனால பாருங்கள், 1ஆம் வருகையிலே 2 சரீரம் 2 தீர்க்கதரிசி, ஒரு எலியாவின் ஆவி, ஒரு கிறிஸ்துவின் ஆவி. 2ஆம் வருகையிலே ஒரே சரீரம், பிறக்கும் போது தீர்க்கதரிசி. அதுதான் தீர்க்கதரிசி ஊழியத்தின் தற்போதைய கட்டம். அவர் ஒரு செய்தியில எனக்குள்ளாகன்றது ஒன்னொன்னே சொல்லிட்டு வர பாருங்களா. அப்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்களை அந்த 73வது பேரால சொல்றாரு, இப்போது நான் செய்யக்கூடியது எனக்குள்ளாக ஒன்றுமே இல்லை, அது ஒரு தேவனுடைய வரமாக உள்ளது. அதை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? அது உங்களை அழிப்பதாகும். இப்போது இந்த கட்டிடத்தில் சரியாக அதே தூதர்கள் இருக்கின்றனர். நீங்களோ அது வேத பிரகாரமானதா என்று கேட்கலாம். அது வேத பிரகாரமானதா உள்ளது. நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். எத்தனை கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? சரி, நீங்களும் தேவனுடைய கரத்தை கீழே விடலாம். வேதம் தேவனுடைய தூதர்கள் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குகிறார்கள் என்று கூறியுள்ளது. அப்படியானால் தூதர்கள் இங்கே இருக்கின்றனரே. ஆகையால் கிறிஸ்து 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்றார். அப்படியானால் அவர் இங்கே இருக்கிறாரே. ஒரே காரியம், நீங்கள் அவரை காண முடியாது என்பதாகும். ஆனால் விசுவாசத்தினாலே நாம் அதை விசுவாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தீர்க்கதரிசி ஒரே சரீரம். அவர் தீர்க்கதரிசியா எலியாவின் ஆவியை கொண்ட 4வது எலியாவை ஆவியை கொண்ட தீர்க்கதரிசியா ஊழியத்தை செய்யும் போது அதே கிறிஸ்துவானவர் படிப்படியாக கர்த்தருடைய தூதனானவராக கொஞ்சம் கொஞ்சமா அந்த சரீரத்துக்குள்ள வரார். புரியுதாப்பா? கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சரீரத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வரார். 51, 52 இந்த அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக அவர் தலைக்கு மேல வந்து நின்று தேவன் அவருக்குள்ள இருக்கிறார் என்றது உறுதிப்படுத்துச்சு. அவர் ஊழியத்தை தொடங்கும் போது தீர்க்கதரிசி என்ற ஊழியத்தை தான் அவர் செய்து கொண்டே வராரு. அன்றைக்கு 2 சரீரம் 2 தீர்க்கதரிசிகள். ஒரு மேஜர் மகா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து, நார்மல் தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். 2ஆம் வருகையிலே சேம் அதே பேட்டர்ன் தான். ஒரே சரீரம், ஒரே சரீரத்துக்குள்ள எலியாவின் ஆவியின் கிரியை செய்து கிறிஸ்துவின் ஆவியின் கிரியை செய்து அவர் பிறக்கும் போது எலியாவின் ஆவியுடைய ஒரு தீர்க்கதரிசியா தான் பிறக்கிறார். யாரு? நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம். அவர் ஊழியத்தை செய்ய செய்ய காலங்கள் கடக்க அவருக்குள்ளாக மாற்றங்கள் ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. சொல்றாரு,
எபிரேயர் 6ஆம் அதிகாரம் என்ற செய்தியில சொல்றாரு, நான் என்னை ஒரு கிறிஸ்தவனாக்கி கொள்ள சுத்தமாக தூய்மையாக பரிசுத்தமாக நடந்து கொள்ளுகிறதே இல்லை. ஆனால் கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து எனக்குள்ளாக ஜீவிக்கிறார். நான் அவரை நேசிக்கிறேன். நான் எந்த காரியத்தையும் தவறாக செய்தால் அது என்னை அங்கேயே கண்டிக்கிறது. அப்போது நான் தேவனே என்னை மன்னியும் என்று கூறுகிறேன். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, நான் ஒரு பாவி, நீரோ என்னுடைய ஸ்தானத்தில் மரித்தீர். எனக்குள்ளாக இருக்கிற ஏதோ ஒன்று என்னிடத்தில் நீர் என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னிப்பீர் என்று சொல்லுகிறது. தீர்க்கதரிசிக்குள்ளாக ஒரு கர்த்தருடைய தூதனானவர் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். நம்ம தீர்க்கதரிசி காலத்துல அவர் ஊழியத்தை தொடங்கும் போது கர்த்தருடைய தூதனானா வெறிப்படுறாரு. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள வராரு. கிறிஸ்துவானவர் தீர்க்கதரிசி சரீரத்துக்குள்ள வராரு. ஒவ்வொரு கட்டமாக அவருக்குள்ள வந்து 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 ஒரு கட்டத்துல இந்த தீர்க்கதரிசியை முழுசா மறைச்சிட்டு 1963ல 1963ல இந்த தீர்க்கதரிசி என்ற ஒரு கேரக்டரே அவர் எடுத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா முழுசுமாக 1963க்கு பிறகு அவர் கிறிஸ்துவாகவே பேசப்படுறார். சில நேரத்துல நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் அந்த தீர்க்கதரிசின்ற அந்த சரீரத்தை மறைச்சிட்டு ஒரு கட்டத்துல அது முழுக்க முழுக்க 1963க்கு இந்த வருகைக்கு பிறகு அவர் என்ன பண்றாருன்னா முழுக்க முழுக்க அவர் கிறிஸ்துவாகவே பேசுறார். புரியுதுங்களா உங்களுக்கு? தூதர்களோடு அவர் வானத்து மேகத்தில் வெளிப்படுவார், தூதர்களோடு இறங்குவார். இதுதான் அது. எங்க இறங்குவார்? இதை யார் தான் பார்த்து இங்க இது வந்தது தேவன், இது வந்தது இயேசு கிறிஸ்துன்னு யார் தான் சொல்லணும்? நம்மளுக்கு ஒரு தீர்க்கதரிசி தான் சொல்லணும். ஆனா தீர்க்கதரிசி இதுதான் கிறிஸ்து, அவர் முகம் வந்துடுச்சு, அவர் வந்துட்டார். எங்க போனார்? வந்துட்டுனா எங்க போனாரு? அன்றைக்கு யோவான் சரீரம் இருந்தது, இயேசு சரீரம் இருந்தது, இயேசு சரீரத்துல தேவன் இருந்தாரு. இன்றைக்கு ஒரே சரீரம் தீர்க்கதரிசி என்ற வில்லியம் மரி பிரணாமுடைய சரீரம் மாத்திரம் தான் இருக்குது. அப்போ இந்த மேகம், இந்த மீட்பின் புஸ்தகம் எங்க போச்சு? எங்க போச்சு? இதுக்கு நீங்க கை தட்டலன்னா இதை விட அசிங்கம் எதுவும் கிடையாது. கேத்து வந்த கிருபா சொல்றாரு, இந்த மீட்பின் புஸ்தகம் எங்க போச்சுன்ற வில்லியம் மரி பிரணாமுக்குள்ள போச்சுன்றாரு. நீங்க அம்மனுக்கிறீங்க. நேத்து வந்த கிருபா சொல்றாரு பாருங்க. அப்ப இந்த அக்னிஸ்தம்பம் எங்க போச்சு? அவருக்குள்ள போச்சா? இந்த மேகஸ்தம்பம், இந்த மீட்பின் புஸ்தகம் எங்க போச்சு? அப்ப அந்த பார்க்கக்கூடிய ஒளி அவருக்குள்ளாக போச்சு, இந்த கேட்கக்கூடிய ஒளி அவருக்குள்ளாக போச்சு. இப்ப இந்த ரெண்டுமே இருக்குதுன்னா யார் இருக்கிறான்னு, இந்த ரெண்டும் ஒரு இடத்துல இருந்தா யார் இருக்கிறான்னு அர்த்தம்? சூப்பர் பிரதர், காட் பிளஸ் யூ. இது ரெண்டும் இருக்குதுன்னா யார் இருக்கிறார்? யார் இருந்தா இது ரெண்டும் வரும்? இயேசு கிறிஸ்து இருந்தா இது ரெண்டும் வரும். புரியுதா? புரியுதா இல்லையா? பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவனுக்கு அடையாளம் அக்னி ஸ்தம்பம், புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இந்த மேகஸ்தம்பம், பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக. அதுக்கும் ஒரு மூன்றாவது பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் மூலமாய் பங்கு பங்காக வெளிப்பட்ட அந்த அக்னி ஸ்தம்பம், புதிய ஏற்பாடில் ஒரே சரீரமாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வெளிப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக முதலாம் வருகையில வந்த குமாரனாகிய வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து அடையாளம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இல்ல, ஒரு சரீரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதாத்துவம், குமாரத்துவம், பரிசுத்த ஆவி சொல்லும். அதுதான் தீர்க்கதரிசி. தேவதூதன்ற செய்தியில சொல்றாரு. நான் அன்னைக்கு போட்டேன்னு நினைக்கிறேன், அது இருக்குதா செல்லுல? குரூப்ல போட்டேனே தேவதூதன்ற செய்தியில. என்ன ஆமோஸ், நீ குழந்தைய அவங்ககிட்ட கூட ஆமோஸ், மணி வாங்குமா, நீ குழந்தைய சகோதரன் செய்தி கேட்க விடுமா, நாளைக்கு அவர் தானே பிரசங்கம் பண்ண போறாரு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம சர்ச் குரூப்ல போட்டிருப்போம் பாருங்க. இதான் அதை ஐத்தி கொடுமா, அதை ஐத்திட்டு கொடுமா. தேவதூதன்ற செய்தியில பேசுறாரு பாருங்க. டவுன்லோட் ஆச்சா பாருங்க, டக்குன்னு விடுங்க. நேற்று அமைச்சிருக்கோம், ரெண்டு கோர்ஸ் அமைச்சிருப்பேன், 10 அமைச்சிருப்பேன், வெள்ளை கலர்ல இருக்கும். தேவதூதன்ற செய்தி ஏதோ ஒன்று கொடு, அதான் கொடு. அந்த ரத்தம் கொடு. பாருங்க, மிருகத்தின் முத்திரைன்ற செய்தியில் 61ல பேசுற தீர்க்கதரிசி.
ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளாக இரண்டாம் வருகையிலே வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற ஒரு சரீரத்துக்குள்ளாக அவர் இரண்டாம் வருகையிலே வந்திருக்கிறார் என்றதுதான் ஒரு பெரிய ரகசியமே. முதலாம் வருகையிலே யோவாசானனுக்கும் 12 பேருக்கு மாத்திரம் தெரிஞ்ச விஷயம். அப்ப இரண்டாம் வருகையிலே பிரணாமுக்குள்ள வந்திருக்கிறார் எப்படிங்க எல்லாருக்கும் தெரியும்? எப்படி எல்லாருக்கும் தெரியும்? முதலாம் வருகையிலே மனிதனாக மேசியா தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கார் என்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சது? 13 பேருக்கு தான் தெரிஞ்சது. பிறக்கும் போது 6 பேருக்கு, பிறந்து வளர்ந்த பிறகு எத்தனை பேருக்கு? சொற்ப ஜனம் 15-20 பேருக்கு தான் தெரிஞ்சது தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கார், மேசியா பிறந்திருக்காருன்னு. அப்ப இரண்டாம் வருகையிலே வில்லியம் மரியம் பிரணாமுக்குள்ள தான், அந்த தீர்க்கதரிசிக்குள்ள தான் மகத்தான இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக மனுஷகுமாரனாக தீர்க்கதரிசிக்குள்ளாக இருந்தாரு, வந்தார் என்ற விஷயம் எப்படி நீங்க எல்லாரும் ஏத்துப்பாங்க? ஏத்துக்க மாட்டாங்க பிரதர். நீ அற்புதம் செஞ்சா கூட ஏத்துக்க மாட்டாங்க. சொல்றாரு பாருங்க, 61 பேசுறாரு, மிருகத்தின் முத்திரை முச்சிடும், அவ்வளவுதான் 2 நிமிஷம். 88வது பேரா. சரி, தேசம் கேளுங்க, தேசம் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, கர்த்தருடைய தூதன் தம்முடைய முதுகை திருப்பினவராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தேசம் நல்லா கேளுங்க, ரொம்ப இது கரெக்டா புச்சா மாத்திரம்தான் நம்மளுக்கு விஷயம் தெளிவா தெரியும். கொஞ்சம் நீங்க குழந்தைங்களை பார்த்து டிஸ்டர்ப் ஆயிட்டீங்கன்னா நீங்க பிரணாம கடவுளாக்கிடுவீங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கன்னா பிரணாம சாதாரண மனுஷன் ஆக்கிடுவீங்க. கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா பிரணாம தீர்க்கதரிசியாவே பார்ப்பீங்க. கரெக்டா புச்சிங்கன்னா தான் தீர்க்கதரிசி யாரு, தேவன் யாருன்றது கொஞ்சம் ஒரு துளி தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். அது யாருன்னா தேவனால் முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் மாத்திரம் தான் கரெக்டா கண்டுபிடிக்கும். இதை யாரா செஞ்சிருப்பாரு அப்படின்னு. வாசிக்கிறோம் பாருங்க, 88வது பேரா, மிருகத்தின் முத்திரை. மிருகத்தின் முத்திரையில் உள்ள கேள்விகளும் பதிலும் நினைக்கிற செய்தி. சரி, கர்த்தருடைய தூதன் தம்முடைய முதுகை திருப்பினவராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கேளுங்க, நீங்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். சரியா சொல்றாரு, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய தூதன் நிக்கிற விஷயம் ஜனங்களுக்கு யாருக்கும் தெரியாது பிரதர், அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதை பார்க்கக்கூடியது. ஏன்னா காலத்திரைக்கு அப்பால் நடக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தீர்க்கதரிசி, நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாம். தேவன் அப்படிப்பட்ட அவருக்கு ஒரு கிஃப்டை கொடுத்திருக்காரு. அது கிறிஸ்து அவருக்குள்ள இருந்ததுனால தான் அதை செய்ய முடிஞ்சது. அந்த தூதன் அவருக்கு மாத்திரம் தான் தெரியாது, வேற யாருக்குமே தெரியல. சரிங்களா? அந்த சபையில கர்த்தருடைய தூதன் தம்முடைய முதுகை திரும்பினவராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாராம். இப்பொழுது நீங்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இதை நீங்க பாக்குறீங்களான்னு கேட்கல தீர்க்கதரிசி. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுங்கன்ற. இதை புரிஞ்சுக்கினீங்களா? அதை மட்டும் செய்யுங்க. இந்த செய்தியும் அதே போலதான். நம்ம செய்தி ஒண்ணு சொன்னா புரிஞ்சுக்கணும், அதை ஆராயக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. சரிங்களா? தீர சொல்றாரு, நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுங்கன்ற. புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். நான் கர்த்தருடைய தூதன் அல்ல. இவர் தான் சொல்றாரு, நான் இதை பேசுறேன். ஏன்னா இதை சொல்லும் போது ஜனங்களா என்ன புரியுது உங்களுக்கு? அதான் சூப்பர். இதுதான் எதிர்பார்க்க சந்தோஷமாக நீங்க சொல்லும் போது இது வசனத்தை படிச்சதுக்கு ஜனங்களா என்ன தேடுறாங்க? ஏன் தூதனை தேடுறாங்க? திரும்பி கொண்டிருக்கிறாரு. யாரும் திரும்பலையே. ஆனா இப்போ திரும்பி நிற்கிறாரு ஒருத்தர். அது யாருன்னு படிக்கிறோம் பாருங்க. நான் அந்த கர்த்தருடைய தூதன் அல்ல. இப்ப ஜனங்க டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு அவருக்கு. இப்ப தெளிவுபடுத்துறாரு. என்ன நினைக்கிறீங்களா? நான் இந்த தூதன் கிடையாது, வில்லியம் மரியம் பிரணாம் தூதன் கிடையாது. நான் வில்லியம் மரியம் பிரணாம். பாருங்கள் சொல்றாரு, அந்த தூதனை பத்தி நான் பேசுறேன்ல, என்ன அந்த தூதனை நினைச்சுக்காதீங்க. நான் பேசுறேன், நான் தான் தூதன் நினைச்சுக்காதீங்க. நான் உங்க சகோதரன் வில்லியம் மரியம் பிரணாம் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நான் உங்களுடைய சகோதரன். ஆனால் அப்போது அவர் தாமே சிருஷ்டித்த மானிட சரீரத்தில் அவர் வாசம் பண்ணி அப்படியே மறைந்து போனார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்போது அது தேவன் என்று விசுவாசிக்கிறீர்களா? அது தேவன் தான் என்று வேதாகமும் கூறுகிறது. அது தேவன் என்று ஆபிரகாம் கூறினான். அது என்னவாக இருந்தது? கடைசி நாட்களில் ஒரு அடையாளமாக இப்போது ஞாபகம் கொள்ளுங்கள். கர்த்தராகி இயேசுவின் நாட்களில் அவர் வந்தபோது அவர் தேவன் இயேசுவில் வாசம் செய்தார். நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? அது ஒரு கன்னிகை மூலமாக பிறந்த
சரீரமாக இருந்தது. அவர் தாமே தேவனிடமிருந்து வந்த ஒரு வித்தா இருந்தார். அந்த இரத்த அணுவில் அது நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரியில் உடைக்கப்பட்ட போது அது சபையை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரால் சபையில் வாசம் செய்ய முடிந்தது. தேவனுடைய கிரியைகள் தொடர்ந்து நடப்பிக்கும்படி செய்ய முடிந்தது. நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் என்னுடைய சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள், அது சரியே. இப்பதான் பாயிண்ட் வராரு, சொல்லிட்டே வராரு. இப்பொழுது இது நான் உங்களிடம் சத்தியத்தை கூறியிருந்தால் இன்றிரவு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் பேசட்டும். இப்போ இத்தனை நாளா இவர் தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா கர்த்தருடைய தூதனானவர் முதுகு பக்கமா திரும்பினுகிறான்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு 89 பேரால சத்தியத்தை கூறியிருந்தால் இன்றிரவு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் பேசட்டும். நீங்க நினைக்கிறீங்களா நான் தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன்னு? நான் பேசல. இப்போ பரிசுத்த ஆவி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய முதுகை திருப்பிக் கொள்வேன். என்ன சொல்றாரு? இப்போ நான் என் முதுகு திருப்பிக்கிறேன். நான் இப்படி திரும்பி நின்று நான் ஐசக்கு கிருபா நீ ஏன் சோப்பு கலர் கவர் வச்சிருக்கிற, நீ ஏன் கருப்பு பேண்ட் போட்டுங்க, நான் பார்க்க தானே சொல்றேன். அப்ப நீ எல்லாத்தையும் கணத்தை என்ன தானே குத்துனுங்கிற? எனக்குள்ள இருக்கிற தேவனை நீங்க பார்க்க மாட்டீங்க. பிரணாம் 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 தானே கடவுளா பாக்குறீங்க. இப்போ நீங்க நான் கடவுள் இல்லைன்றதை நான் நிரூபிக்கிறேன் பாரு. வில்லியம் மரி பிரணாம் கர்த்தருடைய தூதன் இல்ல, இயேசு கிறிஸ்துவும் இல்லைன்றதை நான் நிரூபிக்கிறேன். எப்படி நிரூபிக்கிறேன்னா, இப்போ நான் முதுகு பக்கமா திரும்பி இப்போ உன் பாக்கெட் எவ்வளவு நான் சொல்றேன். இப்ப நான் முதுகு பக்கமா திரும்பி இதெல்லாம் பேசினேன்னா அப்ப நீங்க யாருக்கு மாதிரி கணத்தை கொடுப்பீங்க? சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? சொல்றாரு, நான் என்னோட முதுகை திருப்பிக் கொள்வேன், நீங்கள் ஜெபியுங்கள். இது அதே பரிசுத்த ஆவியா என்று பாருங்கள். தேவன் இந்த நாட்களிலே தேவகுமாரனா பரிசுத்த ஆவியாக இந்த யுகத்தில் 3 யுகம், பிதாவின் யுகம், குமாரன் யுகம், பரிசுத்தாவின் யுகம். இந்த காலத்துல பரிசுத்தாவி தான் தேவன், பரிசுத்தாவி தான் கிறிஸ்து, பரிசுத்தாவி தான் கர்த்தர், பரிசுத்தாவி தான் மேசியா, பரிசுத்தாவி தான் வார்த்தை, பரிசுத்தாவி தான் தூதன், பரிசுத்தாவி தான் எல்லாமே, பலமுள்ள தூதன் கர்த்தர். இந்த பரிசுத்தாவி பாருங்கள், இது அதே பரிசுத்தாவே என்று பாருங்கள். இப்போது அவர் என்னோடு கிரியை செய்வது போலவே அதே விதமாக அவர் உங்களோடும் கிரியை செய்ய வேண்டும். இங்கே வெளியே இருக்கும் ஊழியக்காரர்களும் மற்ற சகோதரர்களும் ஆகிய உங்களில் சிலர் அங்கேயே வெளியே உள்ள கூட்டத்தினர் இவர்களுக்காக ஜெபியுங்கள். ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசிக்குள்ளதான் தேவன் இருக்கார். அவர் இருந்து தான் எல்லா ரகசியத்தையும் நம்மளுக்கு வெளிப்படுத்துறார். அவர் தேவன் பேசுவதற்கு ஒரு வாய் வேணும். தேவனோட ஆவியா இருக்கிற தேவனுக்கு ஒரு சரீரம் வேணும். 2ஆம் வருகையிலே மணவாட்டியை மீட்டுக் கொள்வதற்கு மணவாட்டி எப்படி ஒரு சரீரத்தில் இருக்கிறாளோ அதே போல மணவாளனும் ஒரு சரீரத்தில் வரணும். அதுதான் வில்லியம் மரிய பிரானாமோட சரீரம். அவருக்குள்ள சரீரத்துல வந்து அவருடைய சரீரத்தை முதல்ல மீட்டெடுத்து அந்த செய்தியை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ 2ஆம் வருகையிலே வில்லியம் மரிய பிரானாமுக்குள்ளதான் அவர் இருந்தார், அவருக்குள்ளதான் ஊழியத்தை செய்தார், அவருக்குள்ளதான் 2ஆம் வருகையை அவர் நடப்பித்தார். அந்த விசுவாசத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயும் வருவார். புரியுதுங்களா? இப்போ அந்த இயேசு கிறிஸ்து வில்லியம் மரி பிரானாமுக்குள்ள என்னென்ன செய்தார், என்னென்ன பண்ணாருன்றத எப்படி நீ அதை தான் சொல்றீங்க. நீங்க தீர்க்கதரிசி சொல்றத கேட்கறாங்களா செய்யறாங்களே தவிர அவர் செஞ்சதை யாரும் பேச மாட்டாங்க. சொன்னது வில்லியம் மரி பிரானாம், செஞ்சது இயேசு கிறிஸ்துவே. இந்த காலத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரானாம் மூலமாக. அவர் காலம் கடந்த பிறகு அவர் யாருன்னு இவர் யார் என்று சொல்லுகிறீர்கள். இந்த மெல்கிசேதேக்கு தீர்க்கதரிசியுடைய ஊழியத்துல அவர் வாழ்க்கையில அவர் சரீரத்தில் நடந்த எல்லா சம்பவங்களும் அது யாருன்னு கண்டுபிடிக்கிற பத்தியா? அது இயேசு கிறிஸ்து தான், அது 2ஆம் வருகையில மணவாளன் தான், அது கர்த்தர் தான், நீ தெரிஞ்சுக்கிற பத்தியா? அந்த ரெவலேஷன் தான் உனக்குள்ள அவர் வர்றதுக்கு வழி. புரிந்துங்களா? அதை நீ முதலாவது இந்த பிரானாம் தீர்க்கதரிசி பிரானாமுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நீ தெரிஞ்சா மாத்திரம்தான் உனக்குள்ள அந்த கிறிஸ்து வர முடியும். அவருக்குள்ள வந்ததை நீ எப்படி விசுவாசிக்கிறையோ அதே போலதான் உனக்குள்ள வருவார் அவர். புரியுதுங்களா பிரதர்?
அதனால்தான் அவர் எனக்குள்ளாக ஜீவிக்கிறார், எனக்குள்ளாக பேசுகிறார், எனக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிறார், எனக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிறார். ஏன்னா வார்த்தை எப்போதுமே 2ஆம் அறிக்கையிலே வார்த்தை மாம்சம் வரணும். அந்த வரணும் எங்கே வரணும்னா ஃபஸ்ட்டு தீர்க்கதரிசிக்கிட்ட வரணும், அதன் பிறகு நம்ம கிட்ட வரணும். சரிங்களா? நாம் மனுஷகுமார ஊழியத்தை செய்ய முடியாது. நாம் தேவகுமாரனுடைய பரிசுத்தாவின் ஊழியத்தை நம்ம செய்கிறோம். அவர் நமக்குள்ள பிரணாமுக்குள்ளே வந்தது போல, தீர்க்கதரிசிக்குள்ளே வந்தது போல மனுஷகுமார ஊழியம் அவருக்குள்ள மட்டும் தான் நடைபெற்றுச்சு. அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவருக்குள்ள பரிபூர்ணமாக இருந்தது. நமக்குள்ள ஒரு பார்ட்டாக தான் இருக்கும். நமக்குள்ள பர்ஃபெக்டாக நமக்குள்ள வந்தால் நம்ம உடம்புலாம் சதிரிடும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள முழுசா வந்துட்டான்னு வச்சுக்க, நம்ம உடம்புலாம் தூள் தூளாயிடும். அதனால்தான் ஒரு அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து பிரிந்து இருந்தது. பரிசுத்தாவியாக நம்ம மேல இப்போ பிரிஞ்சுதான் இருக்கிறார், பார்ட்டா தான் இருக்கிறார். புரியுதா? ஒரே தேவன் தான், அவங்களுக்கு தக்கதான ஒரு வரங்கள் மூலியமா ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார். ஆனா வில்லியம் மரி பிரணாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தார். நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். மணவாட்டியாகிய நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். வில்லியம் மரிய பிரணாம் அவர்கள் பரிசுத்த ஆவியானவராகவே வெளிப்பட்டார். பரிசுத்த ஆவியானவரே அவருக்குள்ள வந்து வெளிப்பட்டார். ஆனா மணவாட்டியாக நாம் பரிசுத்தாவின் அவர் வெளிப்பட்ட அந்த அபிஷேகம் தான் நமக்குள்ள இருக்கிறத தவிர பரிசுத்த ஆவியோட முழுசா நமக்குள்ள தான் நம்ம பாடிலாம் வெடிச்சிடும். நம்ம பண்ற அயோக்கியதனத்தெல்லாம் அந்த பரிசுத்தாவினை பொறுத்துக்கொள்ளவே மாட்டார், நம்மளாம் நாசம் பண்ணி போட்டுருவார். அப்போ அவருடைய அபிஷேகம் அதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம். ஒருவர் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும். நம்ம ஆவினாலும் பிறந்தா மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார். மீதான நேரத்தை நம்முடைய சகோதர ராமேஸ்வரத்தில் ஒப்புக் கொடுப்போம். காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் சிஸ்டர். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 கவனிக்கிறீங்களா? சும்மா தேவனே ஒரு மனித சரீரத்துக்குள்ள ஒரு வாசம் செய்ய பிரியப்பட்டார். Hallelujah. Praise the Lord. இன்னைக்கு அதுதான் காரணம். தேவன் இப்போது எங்கே இருக்கிறார்? Hallelujah. கேட்குறீங்களா? இன்னைக்கு உண்மையான காரணமே தேவன் எங்கே இருக்கிறார் என்று அறிந்து கொண்டுதான் ஒரு மகத்தான செய்தியா இருக்கு. Hallelujah. அவர் யாரு? அவர் எங்கே வாசம் செய்கிறாரு? Hallelujah. அது நிறைய காரியம் நான் சொல்லியிருக்கேன். தேவன் வாசம் செய்வதற்கு அவர் எந்த ஒரு சிருஷ்டிப்பை அவர் தெரிந்து கொள்ளலை. Hallelujah. இயற்கையான காரியங்களை அவர் தெரிந்து கொள்ளலை. இல்லையா? சந்திரனுக்குள்ளாக சூரியனுக்குள்ளாக இயற்கைக்குள்ளாகவும் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் முழுவதும் மனித சரீரத்துக்குள்ளாக வெளிப்படுறதுதான் அவர் சித்தமா இருந்தது. அல்லேலூயா. அதுதான் அவர் விரும்பினார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம படைக்கப்பட்ட விதானமே அதான், அவருடைய சாயல தான் உண்டாக்கப்பட்டோம். அல்லேலூயா. முழுக்க தேவ சாயலாகவும் ஒரு ரூபமாக தான் உண்டாக்கப்பட்டோம். அல்லேலூயா. எப்போ பாவம் நமக்குள்ள வந்ததோ அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. மறுபடியும் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு சேர்க்க தான் இந்த செய்தி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ நம் தேவனை பார்க்க வேண்டும் என்றால் நம் தீர்க்கதரிசியை பார்க்கணும். அல்லேலூயா. யார் அந்த தீர்க்கதரிசி சொல்றாங்களே, ஒரு தீர்க்கதரிசி என்பவர் பார்த்தீங்கன்னா வேதாகமத்துக்கு ரொம்ப முக்கியமானவர். புரியுதாகிறே? ஒரு தேசத்தை குறித்து ஐநா சபைன்னு ஒன்று இருக்குது. அங்கே அந்த தேசத்துக்கான பிரதிநிதி ஒருத்தர் இருப்பார். அவர் போய் பேசுவார். என் தேசத்தில் பிரச்சனைலாம் இருக்குது, இவங்க போட விடுங்க. ஒரு பிரதிநிதி இருப்பாங்க இல்லையா? அதே போல தான் வேதாகமத்துக்கு ஒவ்வொரு அது ஒரு பிரதிநிதி இருக்கிறாங்க. அவங்க வந்து தீர்க்கதரிசிகள். இல்லையா? தேவன் எப்பவுமே நிறைய ஜனம் சொல்லுவாங்கன்னா ஆண்டவர் பேசினாருன்னு, அதெல்லாம் போய் இல்லையா? ஆண்டவர் பேசினாரு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் சுத்த போய். ஆண்டவர் யாருக்கிட்ட பேசுவார்னா பிரதிநிதிகள் தான் பேசுவார். இல்லையா? தீர்க்கதரிசிகள் தான் பேசுவார்.
தீர்க்கதரிசிக்கு வந்து ஜனங்கள்கிட்ட பேசுவாங்க. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் நான் பேசுறேன், பழைய ஏற்பாட்டில் நம்ம தேவனை காண வேண்டும் என்றால் நம்ம யாரை பார்க்கணும்? தீர்க்கதரிசிக்கிட்ட தான் போகணும். அல்லேலூயா. பாருங்க, அங்கே நாகமானுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும். பழைய ஏற்பாடு நம்ம பசங்க வாசிச்சிருக்கோம். நாகமானுக்கு குஷ்டம் பிடிச்சிருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற அடிமை பெண் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல்ல ஒரு தேவனுங்கிறாரு, அங்கே போங்க நான் சொல்லவே இல்லை. இல்லையா? இஸ்ரவேல்ல ஒரு கடவுள் இருக்கிறாரு, அங்க போக சொல்லவே இல்லை. அந்த அடிமை பெண் சொல்றா, இஸ்ரவேலில ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலில எலியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அங்க போங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த எலியாவுக்குள்ள தேவன் மறைந்திருந்தார், அந்த எலியாவுக்குள்ள தேவன் வாசம் செய்தார். அல்லேலூயா. அப்ப சுப்பம் வேணும்னா அவங்க தீர்க்கதரிசிகிட்ட தான் போகணும். ஆலோசனை வேணும்னா அவங்க தீர்க்கதரிசிகிட்ட தான் போகணும். ராஜாக்கள்லாம் இஸ்ரவேல்ல ஒரு காரியம் உண்டு, அவங்க போர் செய்யணும்னா முதல்ல எங்க போய் ஆலோசனை கேட்போம்னா தீர்க்கதரிசிகிட்ட தான் போவாங்க. ஏன்னா அவங்க தான் ஆண்டவர்கிட்ட கேட்டு இவங்க போகலாமா, இவங்க போனா ஜெயிப்பாங்களா அப்படின்னு எல்லா ஆலோசனைகளும் அவங்க அப்படிதான் நடைமுறை வந்தார். தேவன் அப்படிதான் ஃபாலோ பண்ண வந்தார். அதுதான் இந்த நாளுக்குரிய கடைசி நாளுக்குரிய தீர்க்கதரிசி வெள்ளியமரியம் பெண்ணா மூலமாக தேவன் இடைப்பட்டார். அல்லேலூயா. தேவன் சரீரத்துக்குள்ளாய் மறந்திருந்தார், அதை சொன்னார். இப்போ அவர் போனதுக்கு அப்புறம் இப்போ நாம் தான் அவரோட பிரதிநிதியா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் தான் அவரோட தன்மையாய் சுபாவமாய் இன்னைக்கு தேவனை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இன்னைக்கு நாம அவரோட சுபாவமா இருக்கணும். இன்னைக்கு தேவன் நமக்குள்ளா இருந்து கிரியை செய்கிறார். சொன்னார் பாருங்க, நமக்குள்ளாய் அவரோட காரியம் நிறைவேறும் அளவாய் தேவன் நம்ம நடத்துவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் வச்சிருக்க ஒரு சித்தத்துக்காக வச்சிருக்கிறார். இப்போ என்ன ஒரு சித்தத்துக்காக ஒரு ஊழியத்துக்காக இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அவருடைய காரியம் முடிஞ்சோடனே எடுத்துருவாரு. யோவான் ஸ்நானகனை கிட்டத்தட்ட 30 வருஷம் அவர் ரெடி பண்ணாரு. எதுக்காகனா ஒரு 3 மாசம் அவர் ஊழியம் செய்யறதுக்காக. ஊழியம் எத்தனை மாசம்? 3 மாசம் ஊழியத்துக்கு 30 வருஷம் ட்ரைனிங் அவரு. அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதன் 5 நிமிடம் பயன்படுறதுக்காக அவர் வாழ்நாள் ஃபுல்லாக அவர் பயன்படுத்தார். 5 நிமிஷத்துக்காக அதை முடிஞ்ச உடனே அவனை கூட்டு போயிடுவார். அவ்வளோதான், சாப்டர் முடிஞ்சது. அதான் சொன்னார் யோவான் ஸ்நானகனை. யோவான் ஸ்நானகனை தேவனே அதை இது பண்ணார், அனுமதிச்சார். அவ்வளோதான், ஊழியம் முடிஞ்சிச்சு. அவனை கைவிட்டுருவாரு, அப்படி கிடையாது. அவனை கொண்டு போய் ஒரு சேஃப் பரலோகத்தில் கொண்டு போய் வச்சுருவார். அல்லேலூயா. அவன் ஊழியம் முடிஞ்ச உடனே அவர் கைவிட்டுற, அதுக்கு அர்த்தம் கிடையாது. அவன் ஊழியம் முடிஞ்ச உடனே அவன் சேஃபா தேவன் நியமித்திருக்கிற இடத்துல அவன் கொண்டு போய் வச்சிருவார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய காரியமா இருக்கு. அல்லேலூயா. அப்போ தேவன் இன்னைக்கு நமக்குள்ளதான் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அநேக காரியங்கள் சொன்னார். ரொம்ப அருமையாக இருந்த செய்தி கேட்கும்போது இந்த வெளிப்பாடு அநேக ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியல. தேவன் இந்த வெளிப்பாடு நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சுபாவங்களா நம்ம இருக்கும். அல்லேலூயா. தேவன் நமக்குள்ள வந்தால் தான் சுபாவம் மாற்றப்படும். அல்லேலூயா. அவர் உள்ள வராத வரைக்கும் எதுவும் நடக்காது. ஒன்னே ஒண்ணுதான், அவர் உள்ள கொண்டு வரும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற என்ன எது வேணா தேவையில்லை. தீர்க்கதரிசிகிட்ட போயிட்டு ஒரு சகோதரி அமெரிக்காவெல்லாம் அந்த லேடிஸ்லாம் அதிகம் குடிப்பாங்க. சொல்றாங்க, என்னால் குடிய விடவும் இல்லை, சர்ச்சைக்கு போறாங்க. அப்போ சொல்றாரு, உங்களால் நிச்சயமா விட முடியாது, கிறிஸ்துவ உள்ள கொண்டு. அல்லேலூயா. அவர் உள்ள வந்தா உள்ள கருத்து வெளில ஓடிடும். அல்லேலூயா. அதே தான் எல்லாத்துக்கும் நம்ம பொறுத்திக்கலாம். குடிக்கு மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு எதெல்லாம் தொல்லையா இருக்கு தடையா இருக்குதோ அவர் உள்ள வரணும். அது மட்டும் தான். ஆண்டவரே நீங்க உள்ள வாங்க. அவர் உள்ள வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் வந்தா நம்ம சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். தேவன் நமக்குள்ளா வருவதற்கு நாம் இடம் கொடுப்போம். அல்லேலூயா. ஒரு பாடலை கூட நாம் பாடும்போது நம் தேவனுக்கு என்று கூட வசதி காணி நம் தேவனுக்காக இருக்கிறோம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை
வீணாய்த்தானே போகும் ஐயா. உம்மைத்தான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. மரணத்தின் பாததனில் மனம் கலந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்க்கை தந்தீரையா. மரணத்தின் பாததனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்க்கை தந்தீரையா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா இந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. உம்மைத்தான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா இந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவரே உம்முடைய விலையேறு பெற்ற விலைமதிக்க முடியாத கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த படிப்படிவு இல்லாத இந்த புறஜாதியாக எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே நீர் வாசம் செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வாசம் செய்யும்படியாக இந்த ஒன்றத்துக்கு உதவாத சரீரத்தை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை தகுதிப்படுத்தி நீர் பரிசுத்தாவி எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தைக்கு என்று முற்றிலுமாய் எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. தீர்க்கதரிசி என்னும் ஆண்டவரே, ஆண்டவரே, சரியத்துக்குள்ள நீர் மறைந்திருந்து வாசம் செய்த அதே வல்லமையுள்ள தேவன் அப்பா. நீ நேற்று மீண்டும் என்று மாறாத தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்நாளிலும் ஒவ்வொருக்குள்ள நீர் வாசம் செய்ய முடியும். எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வந்து ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய சமாதானம், கிருபை, இரக்கம், தயவு ஒவ்வொரு மேலும் தங்கட்டும் ஆண்டவரே. தேவைகள் வந்திருக்கிற தேவைகளை சந்தித்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தை புறப்படுவதை வல்லமை புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்பட்டு பலவினர் பலனடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சோர்வின் ஆவிக்குரிய சோர்வுகளிலே ஆவிக்குரிய பலவினை எதிர்த்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொரு நிறைவாகட்டும். உடைய வார்த்தை தான் நிறைவானது ஆண்டவரே. உடைய வார்த்தை சத்தியமா இருக்கிறது ஆண்டவரே. இதோ அந்த வார்த்தையை தேவன் திருக சிரித்துக்குள்ள இருந்து அந்த வார்த்தை மாம்சமானதை எங்கள் திருக சொன்னார் ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களுக்குள்ள வந்து அது மாம்சமானது ஆண்டவரே. ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை நீரைகள் தந்திருக்கிறீர்கள், அதுக்காக நன்றி அப்பா. வந்த ஒவ்வொரு ஆஸ்வதியும் ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாதுகாப்பின் கரம் ஒவ்வொரு மேலும் தங்கட்டும் ஆண்டவரே. இது ஆண்டவரே, என் ஜனங்களோடு ஆண்டவரே, இதோ மனவாட்டியோட தேவன் இருக்கிற என்பதை ஒவ்வொரு அறிந்து கொள்ளும் கர்த்தாவே. நீர் ஆஸ்வதி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த ஒவ்வொரு ஆஸ்வதியும் ஆண்டவரே, உடைய மாறாத கரம், பிரசனம், இரக்கம் ஒவ்வொரு மேலும் தங்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் ஆசுவத்தை எங்களுக்கு நீர் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தரைமட்டமா எங்களை தாழ்த்துகிறோம். தயம் கொண்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.